டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A தேர்வுக்கான ஆன்லைன் வீடியோ வகுப்புகள் இப்பொழுது சுரேஷ் பாடசாலையில் சிலபஸ் அடிப்படையில் அனைத்து பாடங்களுக்கான வகுப்புகளை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpaadasalai.com. சுரேஷ், வெற்றியின் முகவரி. வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு பார்லிமெண்ட் டாபிக்ல நம்ம பார்க்க போற போர்ஷன் என்னன்னா மணி பில், பண மசோதா. ஸோ பண மசோதானா என்ன சொன்னோம்? சட்டத்திற்கு முந்தைய நிலை, சரியா? லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல். அப்போ ஒரு ப்ரொபோசலை தான் பில் அப்படின்ட்டு சொல்றோம். பண மசோதா பணம் சார்ந்த சட்டங்கள், பணம் சார்ந்த அம்சங்களை பற்றி ஒரு விஷயம் முடிவெடுக்க போறாங்க அப்படின்னா அதை மணி பில் அப்படின்ட்டு சொல்றோம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கேட்கக்கூடிய போர்ஷன். மணி பில் வந்து பண மசோதா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய கேட்பாங்க. மணி பில் யாருடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் அவசியம்? பிரசிடென்ட்டுடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் அவசியம். இதை சர்டிஃபை பண்றது யாரு? லோக்சபா ஸ்பீக்கர். மணி பில்லை எங்க மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ராஜ்யசபாவுக்கு இதில் பவர்ஸ் எத்தனை டேஸு? 14 days தான். எத்தனை நாட்களுக்குள் ராஜ்யசபா திருப்பி அனுப்பணும்? 14 daysக்குள்ள லோக்சபாவுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். மணி பில்லை பிரசிடென்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ எக்கச்சக்க கேள்விகள் வந்து இதில் இருக்கு. அப்போ அந்த வகையில் நம்ம பார்த்தாகணும். ஸோ மணி பில் டீல் பண்ணக்கூடிய ஆர்டிக்கிள் என்னது? ஆர்டிக்கிள் 110. பண மசோதாவை பற்றி பேசக்கூடிய நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிக்கிள் 110, சரியா? 110 இருக்கு. அப்போ பண மசோதா மணி பில் அப்படின்னா என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலி மணி பில் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ்லி என்னது? ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், அவ்வளோதான். பணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது நிதி சார்ந்த விஷயங்கள், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் என்னெல்லாம் அப்படின்னா டாக்ஸேஷன், வரி விதிப்பு சம்பந்தமான விஷயம். அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவுகள் பற்றி உள்ளது. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இது தொடர்பான ஒரு 7 விஷயங்கள் மென்ஷன்ட் இன் ஆர்டிகிள் 110. ஆர்டிகிள் 110 சொல்லப்பட்ட ஒரு 7 விஷயங்கள், 7 மேட்டர்ஸ். இப்போ இதை பத்தி இது தொடர்பான ஏதாவது சட்டங்கள் ஏற்றாங்களா? இது தொடர்பான விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி பாஸ் பண்றாங்களா? அதுதான் மணி பில். அப்போ பணம் சார்ந்த விஷயங்கள், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், நிதி சார்ந்த விஷயங்கள், ஆர்டிகிள் 110 சொல்லப்பட்ட ஒரு 7 விஷயங்களை பற்றி பேசக்கூடியது தான் பண மசோதா. அப்போ பண மசோதாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மணி பில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பில்லை விட இது நிறைய டிஃபரன்ஸ் கொண்டது. பண மசோதாவிற்கும் சாதாரண மசோதாவிற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா நிதி மசோதா அப்படின்னு பார்த்தோம், ஃபினான்ஸ் பில்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஃபினான்ஸ் பில்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கான்செப்ட் உண்டு. ஆல் மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஸ் பில்ஸ். எல்லா பண மசோதாவும் நிதி மசோதாக்களே அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஸ் பில்ஸ். But all finance bills are not money bills அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு not money bill. All money bills are finance bills. அனைத்து பண மசோதாக்களும் நிதி மசோதாக்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அனைத்து நிதி மசோதாக்களும் பண மசோதாக்கள் ஆகாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ ஃபினான்ஸ் பில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஃபினான்ஸ் பில் அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகிள் 2 டைப் இருக்கு. அதுலேயே ஆர்டிகிள் 117 1, 117 3 ஆக 2 டைப் இருக்கு. இப்போ ஃபினான்ஸ் பில்னாலும் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் ரிலேட்டட் தானே சார்? அப்போ ஃபினான்ஸ் பில்லுக்கும் மணி பில்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபினான்ஸ் பில் தான் வச்சுக்காங்க. எல்லாமே என்னதுதான்? ஃபினான்ஸ் பில்ஸ். இது எல்லாமே என்னது? ஃபினான்ஸ் பில் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு அந்த 7 விஷயம் பார்த்தோம் பார்த்தீங்களா? 7 விஷயங்கள். இதை பற்றி மட்டும் பேசக்கூடியது என்னது? மணி பில். 7 விஷயம் என்னன்றதை நான் பின்னால் சொல்கிறேன். 7 விஷயங்கள், 7 மேட்டர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பின்னால் பார்ப்போம், சரியா?
அந்த 7 விஷயங்களை பற்றி மட்டும் பேசக்கூடியது மணி பில். அப்ப பாருங்க, ஆல் மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஸ் பில்ஸ் தான். எல்லா மணி பில்லும் எதுக்குள்ளதான் இருக்கு? ஃபினான்ஸ் பில்லா தான் இருக்கு. ஆனா ஆல் ஃபினான்ஸ் பில்ஸ் ஆர் நாட் மணி பில்ஸ். இதை தவிரவும் சில விஷயங்கள் இருக்கா? இதெல்லாம் வந்து மணி பில்லா இல்ல. 7 விஷயங்களை தவிர்த்து 100 விஷயங்கள் இருக்கலாம். 7 விஷயங்களை தவிர்த்து மீதி உள்ள 93 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னது மணி பில்லா? இல்ல, அதெல்லாம் ஃபினான்ஸ் பில். அவ்வளவுதான் விஷயம். இப்போ மணி பில் என்பது ஃபினான்ஸ் பில்லுக்குள் உள்ள அடக்கம் தான். ஆனா எல்லா ஃபினான்ஸ் பில்லும் மணி பில்லா கன்சிடர் பண்ண முடியுமா? இதை தவிரவும் சில பில் இருக்கா? எல்லா மணி பில்லை தவிர்த்து சில ஃபினான்ஸ் பில்ஸும் இருக்கு. சரியா? அதை பத்தி பேசக்கூடியது ஆர்டிகிள் 117 117(3). அப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா மணி பில் அப்படின்றது இந்த 7 விஷயங்களை பத்தி தான். 7 விஷயம் என்னன்றதை நான் சொல்றேன். பொதுவாக டாக்ஸேஷன் ரிலேட்டடா, வரி விதிப்பு சம்பந்தமானது. சரியா? அப்புறம் பாரோயிங், கடன் வாங்குறது சம்பந்தமானது. கடன் வாங்குறோம் அது சம்பந்தமான பில் எல்லாமே, கடன் வாங்குறோம் கடன் அடைக்கிறோம் எல்லாமே. அப்புறம் கன்சர்வேட்டட் ஃபண்ட், கண்டிஜென்சி ஃபண்ட், இதுல இருந்து செலவு பண்றோமா, அது மணி பில். அப்புறம் கன்சர்வேட்டட் ஃபண்ட், கண்டிஜென்சி ஃபண்ட்ல செலவு பண்ணதை அந்த செலவு கணக்கை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அது மணி பில். கன்சர்வேட்டட் ஃபண்டுக்கு ரிசிப்ட் வருதா, அது மணி பில். சடனா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடுச்சு, பின்னால் அதை கன்சர்வேட்டட் ஃபண்ட்ல சேர்க்கிறோம், அது மணி பில். ஆக ஒரு 7 விஷயங்கள் மணி பில். இதை தவிர மற்ற விஷயங்கள் வருதா? ஃபினான்ஸ் ரிலேட்டட் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் எங்க கொண்டு போயிடுவோம்? ஃபினான்ஸ் பில்லுக்கு கொண்டு போயிடுவோம். இதெல்லாம் எங்க கொண்டு போயிடலாம்? ஃபினான்ஸ் பில்லுக்கு கொண்டு போயிடலாம். அப்போ இதான் விஷயம். ஆல் மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஸ் பில் தான். ஆல் மணி பில்ஸ் ஆர் கன்சிடர்ட் as a ஃபினான்ஸ் பில். பட் ஆனா ஆல் ஃபினான்ஸ் பில்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட் as a மணி பில். மற்ற எல்லா ஃபினான்ஸ் பில்லுமே மணி பில்னு கன்சிடர் பண்ண முடியுமா? இதை தவிர மீதி விஷயங்கள்லாம் இருக்கா? இதெல்லாம் என்னது? ஃபினான்ஸ் பில். இதுல சொல்லப்பட்ட அந்த 7 விஷயங்கள் மட்டும் என்னது? மணி பில். அப்ப மணி பில் இன்க்ளூட்ஸ் இன் ஃபினான்ஸ் பில். பண மசோதா என்பது நிதி மசோதாவின் ஒரு இதுதான். ஆனா எல்லா பண மசோதாவும் நிதி மசோதா தான். ஆனா எல்லா நிதி மசோதாவும் பண மசோதாவாக கருத்தில் கொள்ள முடியாது. மீதமுள்ள நிதி மசோதாக்கள் ஃபினான்ஸ் பில்ஸும் இருக்கு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே. அப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்போ மணி பில் என்ன ஆர்டிகிளோட டீல் பண்ணுது? ஆர்டிகிள் 110. அதுல சொல்லப்பட்ட ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் தான். அதுல ஒரு எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்காங்க? ஒரு 7 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த 7 விஷயங்கள் தொடர்பானது அனைத்துமே என்னதுதான்? அது எல்லாமே மணி பில் தான் அப்படின்ட்டு சொல்றோம். இது எந்த ரிலேட்டடா இருக்கு? டாக்ஸேஷன், வரி விதிப்பு சம்பந்தமா இருக்கு. பொது செலவினம், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தமானதுக்கு எல்லாமே அதுல உள்ள 7 விஷயங்கள் என்னதுதான்? மணி பில் தான். அப்ப மணி பில்னா 2 கண்டிஷன் அப்ளை ஆகணும். ஒன்னு ஃபினான்ஷியல் மேட்டர் ரிலேட்டடா இருக்கணும், ரெண்டாவது ஆர்டிகிள் 110ல சொல்லப்பட்ட ஃபினான்ஷியல் மேட்டர் ரிலேட்டடா இருக்கணும். சரியா? ஓகே. அப்போ அது மணி பில் அப்படின்ட்டு சொல்றோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மணி பில் அப்படின்றப்போ அதனுடைய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஆர்டினரி பில், சாதாரண மசோதாக்கள், சாதாரண சட்டங்கள் ஏற்றுவதற்காக சமர்ப்பிக்கக்கூடிய அந்த சாதாரண மசோதாக்கள் இருந்து மணி பில் வந்து கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது. அப்போ சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, மணி பில்லோட ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் சில விஷயங்களை சேர்த்து அதை ஃபினான்ஸ் பில்லாக மாற்றிடுவாங்க. ஃபினான்ஸ் பில்லாக மாற்றிடுவாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை 7 விஷயங்கள் இருக்கு. 7 விஷயத்தோட இதுல உள்ள ரிமைனிங் விஷயம் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு மேட்டரை உள்ள பிளஸ் பண்ணி ஒரு பில்லா கொண்டு போயிட்டு அது என்ன பில்லா மாறிடும்? ஃபினான்ஸ் பில்லா மாறிடும். இப்போ மணி பில்ல உள்ள மணி பில் இருக்கு, மணி பில்லோட என்ன பண்ணிடுவாங்க? அதர் மேட்டர்ஸையும் சேர்த்துருவாங்க. அதர் மேட்டர்ஸை சேர்த்துட்டா என்னவா மாறிடும்? அது சேர்த்துட்டா அது ஃபினான்ஸ் பில்லாக மாறிடும். ஃபினான்ஸ் பில்லாக மாறிடும். அப்படியும் பண்ணுவாங்க, பண்றது. அப்போ ஸ்பெசிஃபிக்கலி இந்த 7 மேட்டர்ஸ் ரிலேட்டடாக உள்ளது மட்டும்தான் அது மணி பில். கூடுதலாக வேற விஷயங்களும் சேர்ந்துருச்சுன்னா அது ஃபினான்ஸ் பில் டைப்புக்கு மாறிடும். சரியா? ஓகே. அப்போ மணி பில்ல நிறைய எக்ஸாமுக்கு கேட்பாங்கன்னு சொன்னீங்களே சார், அப்போ என்னெல்லாம் கேட்பாங்க, எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மணி பில்லை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ். இதுக்கு மட்டுமே ஒரு சிறப்பு நடைமுறைகள் இருக்கு பார்லிமெண்ட்ல. நம்ம இதுக்காக தான் முதல்ல லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்னு பார்த்தோம். பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் முறை என்ன அப்படின்னு பார்த்தோம். சட்டம் இயற்றும் முறை என்ன? ஸோ பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ் இன் எய்தர் ஹவுஸ், லோக்சபாவிலோ ராஜ்யசபாவிலோ அந்த பில் அறிமுகப்படுத்தி 2 அவைகளும் பாஸ் பண்ணி பின்னால் பிரசிடென்ட்டுக்கு கொடுத்து பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணணும்? அசன்ட், ஒப்புதல் கொடுக்குறாரு. அது ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆனால் மணி பில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி பில்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரசிடென்ட் இங்கே வர்றாரு. பிரசிடென்ட் கடைசி தானே சார் வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசிடென்ட் முதல்லையும் வர்றாரு.
என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட்டுடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் அவசியம். ஒரு பில்லு மணி பில்லாக பார்லிமெண்ட்ல லோக்சபாவிலோ ராஜ்யசபாவிலோ பண்றோம் அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் முன் பரிந்துரை அவசியம். எதுக்கு? மணி பில்லுக்கு. அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுட்டு. பொதுவாக நார்மலாக ஆர்டினரி பில்னா பிரசிடென்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன் அவசியமா அப்படின்னா அவசியம் இல்லை. ஆனால் மணி பில்லை பொறுத்தவரை ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் முன் பரிந்துரை அவசியம். ஒரு பண மசோதாவை பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு என்ன அவசியம்? பிரசிடென்ட்டுடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் அவசியம். அப்போ இது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் மேண்டேட்டரி. சரி, அடுத்ததா பாருங்க, ஒரு பில்லு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? ஆர்டினரி பில்னா எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம்? லோக்சபாவிலோ அல்லது ராஜ்யசபாவிலோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். லோக்சபா ஆர் ராஜ்யசபா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஆனா இங்கே மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா, நாட் இன் ராஜ்யசபா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். மணி பில்லை எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது? ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா, நாட் இன் ராஜ்யசபா. ராஜ்யசபால cannot be introduced. சரியா? ஓகே. மூணாவது விஷயம், இது வந்து கவர்மெண்ட் பில்லா பிரைவேட் பில்லா? நிச்சயமாக மணி பில் வந்து கவர்மெண்ட் பில் தான், அரசாங்க மசோதா தான். மணி பில் கான் பி எ பிரைவேட் பில். அது பிரைவேட் மசோதாவாக, தனியார் மசோதாவாக அறிமுகப்படுத்த முடியாது. அரசாங்கத்தின் சார்பான மசோதா தான். அப்ப இது நிச்சயமாக என்னதுதான்? கவர்மெண்ட் பில் தான். அடுத்தா பாருங்க, அப்ப கவர்மெண்ட் பில்னா யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்? நிச்சயமாக இன்ட்ரோடியூஸ்ட் பை மினிஸ்டர் தான். எம்பி இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. ஏன்? இது கவர்மெண்ட் பில். அப்போ அரசாங்கத்துடைய கொள்கையாக தான் அதை கன்சிடர் பண்ண முடியும். அப்போ இதை ராஜ்யசபால மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். இது கவர்மெண்ட் பில் தான். இது வந்து நிச்சயமாக ஒரு அமைச்சரால் தான் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். சரியா? ஓகே. சரி சார், பிரசிடென்ட்டுடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன்லாம் வேணும்னு சொல்றீங்க, ரைட்டு, ஓகே. இது வந்து மணி பில்லா இல்லையா? நீங்க சொல்றீங்க 7 விஷயங்கள் ஆர்டிகிள் 110ல சொல்லப்பட்ட 7 விஷயங்கள் இதான் மணி பில் ஆர்டிகிள் 110ஓட டீல் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். அது 7 விஷயங்கள் தானா? சர்ச்சை வராதா? பிரச்சனை வருமா? இது மணி பில்லா இல்லையா? வெதர் எ பில் இஸ் மணி பில் ஆர் நாட் யார் முடிவு பண்ணுவா அப்படின்னா இங்க லோக்சபாவுடைய ஸ்பீக்கர். ஸ்பீக்கர்னாலே லோக்சபா தான். சரியா? லோக்சபா ஸ்பீக்கர் வந்து என்ன பண்றாரு? வெதர் எ பில் இஸ் மணி பில் ஆர் நாட், ஒரு மசோதா எ பில் இஸ் மணி பில் ஆர் நாட், பண மசோதாவா இல்லையா அப்படின்னு சர்டிஃபை பண்ணக்கூடியது யார்? ஆர் நாட். ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்று சர்டிஃபை செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அப்படின்னா அது ஸ்பீக்கருக்கு இருக்கு, சபாநாயகருக்கு இருக்கு. மக்களவை சபாநாயகர் தான் ஒரு மசோதா பண மசோதாவா இல்லை நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா, பண மசோதானா இது பண மசோதா என்று சான்றளிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அப்படின்னா அது மக்களவை சபாநாயகருக்கு தான் இருக்கு, ஸ்பீக்கருக்கு தான் இருக்கு. இஸ் த அத்தாரிட்டி டு சர்டிஃபை வெதர் எ பில் இஸ் மணி பில் ஆர் நாட். ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்று சான்றளிக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கிறது. சரி, அவர் சர்டிஃபை மட்டும் பண்றாரா? ரைட்டு தான். அவர் சர்டிஃபை பண்ணிட்டாருன்னா அது பண மசோதா ஆயிருமா? இல்ல, நாங்க கோர்ட்டுக்கு போறோம், இது பண மசோதாக இல்லை, இது ஆர்டினரி பில் தான் அல்லது இது ஃபினான்ஸ் பில் தான் அப்படின்ட்டு யாராவது கோர்ட்டுக்கு போக முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ ஹிஸ் சர்டிஃபிகேஷன் கேன் பி சேலஞ்ச்டு. இதை வந்து எதிர்க்க முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது த்ரூ எனி கோர்ட் ஆஃப் லா, இன் எனி கோர்ட் ஆஃப் லா. எந்த கோர்ட்டுக்கும் போய் இது பண மசோதா இல்லை அப்படின்ட்டு இவருடைய சர்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் போய் சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அவர் சர்டிஃபை பண்ணா பண்ணதுதான். அப்போ இங்க பாருங்க, ஸ்பீக்கருடைய லோக்சபா ஸ்பீக்கருடைய பவர் வந்து இங்க ரொம்ப எனாமஸ் பவர், வானளாவிய அதிகாரங்கள் பெற்றிருக்கிறார். யாரு? ஸ்பீக்கர். ஒரு மசோதா பண மசோதா என்று சான்றளிக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்கிறது, மக்களவை சபாநாயகருக்கு தான், மாநிலங்களவை பற்றி சொல்லல, ஸ்பீக்கருக்கு தான் அந்த சர்டிஃபையிங் பவர் இருக்கு. அதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியுமா? இது இவர் தவறா சொல்லிட்டாரு, இது பண மசோதா இது நிதி மசோதா தான் அப்படின்னு கோர்ட்டுக்கு போக முடியுமா?
போக முடியாது. கான் பி சேலஞ்சு எனி கோர்ட் ஆஃப் லா. அது உச்சநீதிமன்றமாகவே ஆனாலும் சரி, அங்கே போய் நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது. அவருடைய சர்டிஃபிகேஷனுக்கு எதிராக நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஃபர்தர் கான் பி சேலஞ்சு இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் லோக்சபா. ஸோ எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ அதை சேலஞ்ச் பண்ண முடியுமா? இல்லை, ஒரு உறுப்பினர்கள் கூட்டம் சேர்ந்துட்டு அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க, இது ஃபினான்ஸ் பில் இல்லை, சாரி இது மணி பில் இல்லை அப்படின்ட்டு அங்கே சேலஞ்ச் பண்ண முடியுமா? லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ ஸ்பீக்கர் சர்டிஃபை பண்ணிட்டு அது மணி பில் தான். சரியா? அவர் அனலைஸ் பண்ணி தான் சர்டிஃபை பண்ணியிருப்பார். அது தவறாகவே இருந்தாலும் அதை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. கான் பி சேலஞ்சின் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபாவிலோ ராஜ்யசபாவிலோ அதை சேலஞ்ச் செய்ய முடியாது. அது பண மசோதா இல்லை அப்படின்ட்டு யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஃபர்தர் இட் கான் பி சேலஞ்சு பை ஈவன் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவரே அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. இது ஃபினான்ஸ், இது மணி பில் இல்லை அப்படின்ட்டு பிரசிடென்ட் சேலஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. பிரசிடென்ட்டே அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. ஈவன் பை பிரசிடென்ட், பிரசிடென்ட்டாலே அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. இது மணி பில் இல்லை, ஃபினான்ஸ் பில்லு, அல்லது இது மணி பில் இல்லை, ஆர்டினரி பில் அப்படின்ட்டு பிரசிடென்ட் சேலஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. பாருங்க ஸ்பீக்கருடைய பவரை பாருங்க. மணி பில் ஆஸ்பெக்ட்ஸில், மணி பில் ரிலேட்டட் மேட்டர்ஸில் ஸ்பீக்கருடைய பவரை பாருங்க. அப்போ he is a certifying authority whether a bill is money bill or not. ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்று சான்றளிக்கக்கூடிய அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கே இருக்கிறது. அவருடைய சர்டிஃபிகேஷனை யாரும் சேலஞ்ச் செய்ய முடியாது. எந்த நீதிமன்றத்தாலும் சேலஞ்ச் செய்ய முடியாது. அவருடைய சர்டிஃபிகேஷனுக்கு எதிராக நீங்கள் லோக்சபாவிலோ ராஜ்யசபாவிலோ அந்த இரு அவைகளிலும் சேலஞ்ச் செய்ய முடியாது. ஈவன் பிரசிடென்ட்டும் என்ன பண்ண முடியாது? சேலஞ்ச் பண்ண முடியாது. ஹிஸ் சர்டிஃபிகேஷன் கான் பி சேலஞ்ச் ஈவன் பை பிரசிடென்ட். பிரசிடென்ட்டாலும் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. குடியரசுத் தலைவராலும் அதை மணி பில் இல்லைப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு லோக்சபா ஸ்பீக்கருடைய இது பவர்ஃபுல்லாக இருக்கு. அப்போ பண மசோதாவை இரண்டு அவைகள் எங்கே மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அது கவர்மெண்ட் பில்லாகத்தான் இருக்கும். மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அப்போ லோக்சபா ஸ்பீக்கர் என்ன பண்றாரு? இது மணி பில் அப்படின்ட்டு சர்டிஃபை பண்றாரு. ஃபர்தர் ஸ்பீக்கர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்டார்ஸ் பண்ணுவார். ஸ்பீக்கர் என்ன பண்றாரு? என்டார்ஸ் பண்ணி என்டார்சஸ், அது கையொப்பமிட்டு சான்றளிக்கிறார். சான்றளிச்ச பின்னால என்டார்ஸ் பண்றாரு. இப்போ ஒரு பில்லு லோக்சபால பாஸ் பண்ணிட்டு ராஜ்யசபாவுக்கு போகுது. ராஜ்யசபாவுக்கு போறப்போ when it transmitted to ராஜ்யசபா, ராஜ்யசபாவுக்கு டிரான்ஸ்மிட் பண்றப்போ ஸ்பீக்கர் என்ன பண்றாரு? அதை என்டார்ஸ் பண்றாரு. என்டார்ஸ் பண்ணா கையெழுத்து போடுறாரு. இது பண மசோதான்னு உறுதியளிச்சு ஒரு சர்டிஃபை பண்ணி கையெழுத்து போடுறாரு, என்டார்ஸ் பண்றாரு. யாரு? ஸ்பீக்கர் என்டார்சஸ் while transmitting a bill, that is a money bill from லோக்சபா to ராஜ்யசபா. லோக்சபாவிலிருந்து ராஜ்யசபாவிற்கு ஒரு பில்லை மாற்றம் செய்யும் போது அவர் என்ன பண்றாரு? என்டார்ஸ் பண்றாரு. யாரு? ஸ்பீக்கர். அப்புறம் என்ன பண்றாரு? லோக்சபாவும் ராஜ்யசபாவும் பாஸ் பண்ணிடுச்சு. பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறோம், குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறோம். ஃபார் அசன்ட், ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறோம். அப்பவும் என்ன பண்றாரு? அப்பவும் என்டார்ஸ் பண்றாரு. யார் என்டார்ஸ் பண்றா? ஸ்பீக்கர் என்டார்ஸ் பண்றாரு. குடியரசுத் தலைவர் என்டார்ஸ் பண்றாரு. சரியா? அப்போ என்டார்சிங் பவர் யாருக்கு இருக்கு? ஸ்பீக்கர் என்டார்ஸ் பண்றாரு. யாருக்கு அனுப்புறப்போ? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறப்போ. தட் இஸ் ஸ்பீக்கர் என்டார்சிங் இன் மணி பில். எப்போ அப்படின்னா லோக்சபாவிலிருந்து ராஜ்யசபாவுக்கு டிரான்ஸ்மிட் பண்றப்போ என்டார்ஸ் பண்றாரு. அதனுடைய பின்புறம் கையெழுத்து போடுறாரு. சர்டிஃபை பண்ணி சீல் வச்சு கையெழுத்து போடுறாரு, என்டார்ஸ் பண்றாரு. அதே மாதிரி பாருங்க, லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையுமே பாஸ் பண்ணிட்டு கடைசி யாருக்கு போகணும்? பிரசிடென்ட்டுக்கு போகணும். பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறப்போ என்டார்ஸ் பண்றாரு. யாரு? ஸ்பீக்கர் என்டார்ஸ் பண்றாரு. சரி, இப்போ இதை பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்க, நம்ம லோக்சபால மட்டும்தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். லோக்சபால மட்டும்தான் மணி பில் இன்ட்ரோடியூஸ் செய்ய முடியும், ராஜ்யசபாவில் இன்ட்ரோடியூஸ் செய்ய முடியாது. அப்போ லோக்சபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி லோக்சபா பாஸ் பண்ணிருச்சு. பாஸ் பண்ணிட்டு எங்க போகுது? ராஜ்யசபாவுக்கு போகுது. ராஜ்யசபாவுக்கு போகுது. அப்ப இரண்டு அவைகளும் தேர்ச்சி செய்யணும். ஆனா இங்கே மணி பில்லை பொறுத்தவரை ராஜ்யசபா அதை பாஸ் பண்ணணுன்ற கட்டாயமே கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா
அப்போ ராஜ்யசபாவுக்கு அனுப்புறப்போ ராஜ்யசபா மஸ்ட் ரிட்டர்ன் த பில் வித்தின் எ பீரியட் ஆஃப் 14 டேஸ். எத்தனை நாளைக்குள்ள திருப்பி அனுப்பணும்? 14 டேஸ். ஞாபகம் வச்சுக்கணும். நார்மல் பில்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க என்ன பண்ண முடியும்? தாமதப்படுத்த முடியும். ஆர்டினரி பில் அப்படின்னா ராஜ்யசபா கேன் டிடெயின் அப் டு 6 மந்த்ஸ். ஆனா இன் கேஸ் ஆஃப் மணி பில்ஸ் ராஜ்யசபா கேன் டிடெயின் ஒன்லி அப் டு 14 டேஸ். 14 நாட்கள் வரைக்கும் மட்டும்தான் தாமதப்படுத்த முடியும். அதுக்கு முன்னால் என்ன பண்ணி ஆகணும்? ராஜ்யசபா மஸ்ட் பாஸ் ஆர் ரிட்டர்ன் த பில். எத்தனை நாளைக்குள்ள ரிட்டர்ன் பண்ணணும்? 14 டேஸ்க்குள்ள ரிட்டர்ன் பண்ணணும். ராஜ்யசபாவுக்கு பவர் வெறும் 14 டேஸ் தான் இன் கேஸ் ஆஃப் மணி பில்ஸ். இன் கேஸ் ஆஃப் ஆர்டினரி பில்ஸ்ல தே கேன் டிடெயின் அப் டு 6 மந்த்ஸ். 6 மாதங்கள் வரைக்கும் நம்ம டிடெயின் பண்ணலாம், லேப்ஸ் ஆகவும் பண்ணலாம். சரியா? ஆனா இங்கே பாருங்க, எத்தனை நாளைக்குள்ள பாஸ் பண்ணணும்? எத்தனை நாளைக்குள்ள திருப்பி அனுப்பணும்? பாஸ் பண்ணணும் இல்லை, எத்தனை நாளைக்குள்ள திருப்பி அனுப்பணும் லோக்சபாவுக்கு? 14 டேஸ். அப்ப இங்க பாருங்க, ராஜ்யசபாவுக்கு ஒரு இந்த மணி பில் வந்துச்சு அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்? they can give assent, ஒப்புதல் கொடுக்கலாம். ஒப்புதல் கொடுத்துட்டா எங்க போயிரும்? நேரா பிரசிடென்ட்டுக்கு போயிரும். அவர்கள் ஒப்புதல் கொடுத்தா திரும்ப லோக்சபாவுக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கு போயிரும். ஒப்புதல் கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததா அவங்க ரிஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ரிஜெக்ட் பண்ண முடியாது. மணி பில்ல அவங்க ரிஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ரிஜெக்ட் பண்ண முடியாது. மணி பில்லை ரிஜெக்ட் பண்ண முடியாது. சரி, அப்போ மணி பில்ல அவங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணா ஓகே. ரிஜெக்ட் பண்ண முடியாது. அமெண்ட் பண்ணலாமா? திருத்தம் பண்ணலாமா? திருத்தம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா திருத்தமும் பண்ண முடியாது. மற்ற பில்களை அவங்க திருத்தம் பண்ணலாம். திருத்தம் பண்ணதை லோக்சபாவும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா டெட்லாக், முட்டுக்கட்டு நிலை வரும். ஆனா இங்க இவங்க திருத்தமும் பண்ண முடியாது. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரிஜெக்ட் பண்ண முடியாது, அமெண்ட் பண்ண முடியாது. சரியா? அமெண்ட் பண்ண முடியாது. பட் ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த திருத்தங்களுக்கு சில விஷயங்களை திருத்தம் பண்ணலாம். இன்கேஸ் ஒரு டாக்ஸ் விதிக்கக்கூடிய முறை, டாக்ஸேஷன் மெத்தடை பத்தி சொல்றாங்க. இந்த டாக்ஸ் வந்து இந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரணும், ஜனவரி 1 இருந்து அப்படின்ட்டு லோக்சபா சொல்லிட்டாங்கன்னு வைங்க. ஆனா ராஜ்யசபா என்ன சொல்றாங்க? இது ஏப்ரல் 1 இருந்து வச்சுக்கலாமே அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? ஒரு ரெக்கமெண்ட் வேணா பண்ணலாம். ரெக்கமெண்ட் வேணா பண்ணலாம். டேட்டை போஸ்ட்போன் பண்ணலாம். சில கருத்துக்களை சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். லோக்சபா ஒரு மணி பில்லை பாஸ் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்புறப்போ அதுல எத்தனை நாளைக்குள்ள டிசிஷன் எடுத்து அனுப்பணும்? 14 டேஸ்க்குள்ள டிசிஷன் எடுத்து அனுப்பணும். யாரு? ராஜ்யசபா. டிசிஷன் எடுத்து யாருக்கு திரும்ப அனுப்பணும்? லோக்சபாவுக்கு. காரணம், மணி பில்லை பொறுத்தவரை லோக்சபா தான் பவர்ஸ், ராஜ்யசபாவுக்கு எந்த பவரும் இல்லை. அப்போ 14 டேஸ்க்குள்ள திரும்ப அனுப்பணும். இதுல அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டா ஓகே. ரிஜெக்ட் பண்ண முடியாது. மணி பில்லை ரிஜெக்ட் பண்ண ராஜ்யசபாவுக்கு பவர் இல்லை. திருத்தங்கள் பண்ண முடியுமா? அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? திருத்தங்கள் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்? லோக்சபாவுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம், பிரசிடென்ட்டுக்கு இல்லை. லோக்சபாவுக்கு ரெக்கமெண்ட் செய்யலாம். லோக்சபாவிற்கு பரிந்துரைகள் அளிக்கலாம். லோக்சபாவுக்கு பரிந்துரை தான் பண்ண முடியும். அப்போ பரிந்துரை பண்ண பின்னால எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண பின்னால திரும்பவும் லோக்சபாவுக்கு தான் வரும். 14 டேஸ்க்குள்ள எங்க தான் வரணும்? லோக்சபாவுக்கு தான் வரும். அப்போ ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா லோக்சபாவுக்கு வருது. லோக்சபா என்ன பண்ணலாம்? இவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம். லோக்சபா என்ன பண்ணலாம்? இவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணலாம். திரும்பவும் பாருங்க, அவங்க ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அல்லது ரிஜெக்டும் செய்யலாம். அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்டும் பண்ணலாம். இப்போ ராஜ்யசபா என்ன பண்ணுது? ஒப்புதல் கொடுத்தா ஓகே, ரிஜெக்ட் பண்ண முடியாது, அமெண்ட் பண்ண முடியாது. ஆனா சில கரெக்ஷன்ஸ்க்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெக்கமெண்ட் பண்ண விஷயம் திரும்பவும் எங்க வருது? லோக்சபாவுக்கு வருது. லோக்சபாவுக்கு வர்றப்போ லோக்சபா இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் ஏற்கனவே அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ராஜ்யசபா சில பரிந்துரைகள் சொல்லிருக்கு இல்லையா? சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ஜனவரி 1க்கு பதிலாக ஏப்ரல் 1 இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணலாம்? அந்த ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்டும் பண்ணலாம். இவங்க அந்த ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாடிஃபைடு ஃபார்மட்ல பில் அக்செப்ட் ஆகும். பில் வந்து எங்க போகும்? பிரசிடென்ட்டுக்கு போகும். மாடிஃபைடு ஃபார்மட்ல
ஏப்ரல் 1 அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப ஏப்ரல் 1 இருந்து இந்த டாக்ஸேஷன் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணிடுவாங்க, மாடிஃபை பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதை இவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரிஜினல் ஃபார்மட்லேயே எங்க போயிடும், ஒரிஜினல் ஃபார்மட்லேயே பிரசிடென்ட்டுக்கு போய்விடும். அப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது அது இவங்க கன்சிடர் பண்ணலாம், கன்சிடர் பண்ணாமலும் இருக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமலும் இருக்கலாம். பாருங்க, லோக்சபாவுக்கு தான் பவர். அவங்க ரெக்கமெண்டும் பண்றாங்க, இல்லைங்கய்யா இது ஜனவரிக்கு பதிலாக ஏப்ரல் 1 நடைமுறைக்கு கொண்டு வரலாம், நீங்க அதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. திரும்பவும் யார்கிட்ட, லோக்சபாட்ட. லோக்சபா பார்க்குது ஏப்ரல் 1 சரி ஓகே நீங்களும் ரெக்கமெண்ட் பண்றீங்க, ஓகே ஏப்ரல் 1 நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருத்திட்டு என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாங்க. மாடிஃபைடு ஃபார்மட்ல யாருக்கு அனுப்புறாங்க, பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாங்க. இல்ல அது என்ன நீங்க சொல்றது, நாங்க ஜனவரி 1 தான் கொண்டு வருவோம், பிஸ்கல் இயர் பேஸ் பண்ணிலாம் இல்ல, கேலண்டர் இயர் பேஸ் பண்ணி ஜனவரி 1 இதை நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ராஜ்யசபாவுடைய ரெக்கமெண்டேஷனை லோக்சபா ரிஜெக்ட் பண்ணிடுது. அப்போ லோக்சபா பாஸ் பண்ணி அனுப்புது, ராஜ்யசபா திரும்ப ரெக்கமெண்ட் பண்றாங்க, திரும்பவும் லோக்சபாட்டே வருது, லோக்சபா ரிஜெக்டும் பண்ணலாம். ஏன்னா இங்க பவர் யாருக்கு மட்டும்தான், லோக்சபாவுக்கு மட்டும்தான். ராஜ்யசபா பேச்சு இவங்க கேட்கணுன்ற அவசியம் இல்லை, ரிஜெக்டும் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா இவங்க ஜனவரி 1 சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த டாக்ஸேஷன் நடைமுறைக்கு வரக்கூடியது, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அப்போ அந்த ஒரிஜினல் ஃபார்மட்ல எங்க போகும், பிரசிடென்ட்டுக்கு போகும். அதை திரும்ப ராஜ்யசபாட்ட கன்சல்ட் பண்ணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, லோக்சபாவுடைய முடிவு தான். சரி, அப்போ ராஜ்யசபா இதை 14 நாட்களுக்குள் முடிவெடுத்து இதை அனுப்பிட்டா ஓகே. இல்ல ராஜ்யசபா என்ன பண்ணுது, நாட் ரிட்டன் வித்தின் 14 days, 14 நாட்களுக்குள்ள அவங்க முடிவெடுத்து அனுப்பவே இல்லை. நாட் ரிட்டன் இன் 14 days, 14 நாட்களுக்குள் ராஜ்யசபா முடிவே எடுக்கல, அப்படியே போட்டாங்க. லோக்சபா தேர்ச்சி செய்த மணி பில் ராஜ்யசபாவுக்கு போகுது, ராஜ்யசபா 14 days எந்த ஆக்ஷனும் எடுக்கல, ஒப்புதல் கொடுக்கல, ரிஜெக்டும் பண்ணல, ரிஜெக்டோ அமெண்ட்மெண்ட்டோ பண்ண முடியாது, ஆனா ரெக்கமெண்டும் பண்ணல. 14 daysக்குள்ள திரும்ப ஏதாவது கரெக்ஷன் சொல்லி ரெக்கமெண்டும் பண்ணல, அப்படியே கேப்ட் பெண்டிங் போட்டாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கன்சிடர்ட் தட் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பாஸ் த பில் அண்ட் இட் வில் சப்மிட்டட் டு பிரசிடென்ட். அப்பவும் என்ன கன்சிடர் பண்ணிடுவாங்க, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு பேருமே பாஸ் பண்ணதா கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே லோக்சபா பாஸ் பண்ணிடுச்சு, ராஜ்யசபா பாஸ் பண்ணாட்டாலும் அவங்க பாஸ் பண்ணதாக கன்சிடர் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இட் இஸ் கன்சிடர்ட் as both houses passed the bill. அவங்க 14 daysக்குள்ள பாஸ் பண்ணா பாஸ் பண்ணதான் எடுத்துக்குவோம், அவ்வளவுதான் கணக்கு. 14 days மேல அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வரல அப்படினாலும் இட் இஸ் கன்சிடர்ட் as both house passed the bill. இரண்டு அவைகளும் அந்த மசோதாவை தேர்ச்சி செய்து விட்டதாகவே கருதில் கொள்ளப்படும். ஏன்னா 14 days தான், அது முடிவு எடுத்தாலும் சரி எடுக்காட்டாலும் சரி 14 daysக்குள்ள முடிவு எடுக்கலையா, அது பாஸ் பண்ணாதான் கன்சிடர் பண்ணி முடிச்சிருவாங்க. இட் இஸ் கன்சிடர்ட் as both houses passed the bill. இரண்டு அவைகளும் அந்த மசோதாவை தேர்ச்சி செய்து விட்டன அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பாருங்க, அவ்வளவுதான். இந்த விஷயம் பாருங்க, லோக்சபால இருந்து ராஜ்யசபாவுக்கு போகுது, ராஜ்யசபா 14 daysக்குள்ள அதை பாஸ் பண்ணவோ ரிட்டர்ன் பண்ணவோ செய்யணும். 14 நாட்கள் தான் டைம். அவங்க அதற்கு அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணா திரும்ப லோக்சபாவுக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கு போகும், திரும்பவும் லோக்சபாவுக்கு வந்துட்டு தான் பிரசிடென்ட்டுக்கு போகும். ரிஜெக்ட் பண்ண முடியாது, திருத்தங்கள் பண்ண முடியாது. ஆனா திருத்தங்களுக்கு என்ன பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெக்கமெண்ட் பண்ணி வந்ததையும் லோக்சபா என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா மாடிஃபைடு ஃபார்மட், அவங்க சொன்ன திருத்தத்தை மாடிஃபை பண்ணிட்டு எங்க போகும், பிரசிடென்ட்டுக்கு போகும். எப்படி, லோக்சபா ஏற்கனவே பாஸ் பண்ணிச்சு, ராஜ்யசபாவும் கன்சிடர் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு போகும். அதே மாதிரி பாருங்க, லோக்சபா வந்து ராஜ்யசபாவுடைய ரெக்கமெண்டேஷனை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா ஏற்கனவே லோக்சபா என்ன டேட் சொல்லுச்சு அந்த டேட்டு அல்லது வேற ஏதோ கரெக்ஷன் பண்ணாம அவங்க என்ன சொன்னாங்களோ ஆஸ் இட் இஸ் அந்த ஒரிஜினல் ஃபார்மட்ல எங்க போகும், பிரசிடென்ட்டுக்கு போகும். அப்போ இவங்களுடைய முடிவு வந்து அந்த அளவுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதை ரெண்டு வகைகளும் பாஸ் பண்ணதாவே கன்சிடர் பண்ணி எங்க போயிடுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. சரி, இவங்க 14 daysக்குள்ள அந்த முடிவு எடுத்தா ஓகே. 14 days வரைக்கும் முடிவே எடுக்கல, முடிவே எடுக்காட்டாலும் என்ன பண்ணுவாங்க, இவங்ககிட்ட இருக்கிற காப்பியை அனுப்பி வச்சிருவாங்க. ராஜ்யசபாவுடைய அசன்ட் ஒப்புதல் இங்கே அவசியம் இல்லை,
அக்செப்டன்ஸ் இங்கே அவசியம் இல்லை. லோக்சபா என்ன பண்ணிடுவாங்க, ராஜ்யசபா 14 டேஸ்க்கு மேலே திருப்பி அனுப்பலை, அப்போ இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ராஜ்யசபா பாஸ் த பில், ராஜ்யசபா அதை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே கன்சிடர் பண்ணிட்டு லோக்சபா என்ன பண்ணிடுவாங்க, முடிவெடுத்து. இங்கே லோக்சபா தான் முடிவு எடுக்கிறாங்க, ராஜ்யசபாவும் பாஸ் பண்ணிட்டாங்க, 14 டேஸ்க்குள்ள அனுப்பலை, அப்போ பாஸ் பண்ணாதான் தான் அர்த்தம். சரியா? அப்போ என்ன அர்த்தம், பாஸ் பண்ணாதான் அர்த்தம். இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் லோக்சபா ராஜ்யசபா ஆல்சோ பாஸ் த பில் அப்படின்ட்டு லோக்சபா முடிவெடுத்து 2 அவைகளும் தேர்ச்சி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அனுப்பிடுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ இது லோக்சபா அதற்கு உள்ள அதிகாரத்தை காட்டுகிறது. கடைசியா எங்க போகுது பில்லு, பிரசிடென்ட்டுக்கு போகுது. பிரசிடென்ட்டுக்கு போகுது. கடைசி ஸ்டெப் என்னது, பிரசிடென்ட்டுக்கு போகுது. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, பிரசிடென்ட்டுக்கு போகுது. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, பிரசிடென்ட் என்ன முடிவுகள் எடுக்கலாம், he may give his assent, ஒப்புதலை கொடுக்கலாம். சரியா? ரைட்டு. அடுத்து என்ன பண்ணலாம், he may reject, அதாவது withhold பண்ணலாம், ஒப்புதல் அளிக்க மறுக்கலாம். ரைட், ஓகே. ரிட்டர்ன் செய்ய முடியுமா, ஆர்டினரி பில்னா நம்ம பார்த்தோம், இட் மே பி ரிட்டர்ன்டு ஃபார் ஒன் டைம். குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவை ஒரு முறை திருப்பி அனுப்பலாம் ஃபார் ரீகன்சிடரேஷன். அப்போ ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன் பவர் இருக்கா, மறுபரிசீலனைக்காக திரும்ப அனுப்ப முடியுமா பாராளுமன்றத்திற்கு, ரீகன்சிடரேஷன் லோக்சபாவுக்கோ ராஜ்யசபாவுக்கோ திரும்ப அனுப்ப முடியுமா அப்படின்னா இது முடியாது. ஒப்புதல் கொடுக்கலாம், ஒப்புதல் கொடுத்தா அது என்னவா மாறிடும், பிகம் எ லா அண்ட் இன்க்ளூடிங் ஸ்டாச்சு புக், சட்ட புத்தகத்தில் இடம்பெறும். ஒப்புதல் கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ரிஜெக்ட் பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். ஒப்புதல் கொடுக்க மறுக்கலாமா, தாராளமா மறுக்கலாம். ஆனால் திரும்ப அனுப்ப முடியுமா, ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாரு, சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ரிட்டர்ன் த பில் ஃபார் ரீகன்சிடரேஷன் ஒன் டைம், ஒரு முறை திரும்ப அனுப்பலாம். அப்போ திரும்பவும் லோக்சபா ராஜ்யசபா கூடி முடிவு எடுத்து அதை பாஸ் பண்ணி அனுப்புனாங்கன்னா செகண்ட் டைம் வர்றப்போ அவர் என்ன பண்ணி ஆகணும், மஸ்ட் கிவ் ஹிஸ் அசன்ட், ஒப்புதலை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு இருக்கு. எங்க ஆர்டினரி பில்ல. ஆனா மணி பில்லை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, அவர் ரிட்டர்ன் செய்யவே முடியாது, அதை திரும்ப அனுப்பவே முடியாது. பண மசோதாவை அவர் திரும்ப அனுப்ப முடியாது. can't be returned for reconsideration by president to parliament. பாராளுமன்றத்துக்கு அவரால் திரும்ப அனுப்ப முடியாது. சரியா? பொதுவாகவே பிரசிடென்ட் என்ன பண்ணிடுவாங்க, மணி பில்லுக்கு அசென்ட் கொடுத்துருவாங்க, ஒப்புதல் கொடுத்துருவாங்க, ரிஜெக்ட் கூட பண்ண மாட்டாங்க. ரிஜெக்ட் கூட பண்ண மாட்டாங்க. நார்மலி தே கிவ் அசென்ட். இது வரைக்கும் எந்த பண மசோதாவையும் யாரும் ரிஜெக்ட் பண்ணதில்லை, ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன் ரிஜெக்ட் பண்ணதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம பார்த்தோம் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட்டுடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் பேரில் தான் அது பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்போ அவர் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் பண்ணிடுறாரு, ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் அனுப்புறாரு பார்லிமெண்ட்டுக்கே. அப்போ அவரே ரெக்கமெண்ட் பண்ணது அவரே ரிஜெக்ட் பண்ணுவாரா, பண்ண மாட்டார். ஆனால் பண்ணுறதுக்கு முடியும், இவங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணி அது ஒப்புதல் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ண, தட் இஸ் வித்ஹோல்ட் செய்வதற்கு அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் ரிட்டர்ன் பண்ண அதிகாரம் இல்லை. இப்போ 3 ஆப்ஷன்ல ரிஜெக்ட் பண்ண அதிகாரம் இருக்கு, ரிட்டர்ன் பண்ண அதிகாரம் இல்லை, ஒப்புதல் கொடுக்க அதிகாரம் இருக்கு. ரிஜெக்ட் செய்வாரா, செய்ய மாட்டாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏற்கனவே அவரே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் ரெக்கமெண்ட் பண்ண பில்லை அவர் ரிஜெக்ட் பண்ணுவாரா, பண்ண மாட்டார். அதனால பொதுவாக இது இருக்கு, என்ன பண்ணுவாங்க, ஒப்புதல் தான் கொடுப்பாங்க, அக்செப்டன்ஸ் தான். அப்போ அசென்ட், தே மே கிவ் அசென்ட், அவர் ஒப்புதல் கொடுக்கலாம், ரிஜெக்டும் செய்யலாம், ஆனால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ரிட்டர்ன் பண்ண முடியும், ஆனால் இங்கே என்ன பண்ண முடியாது, ரிட்டர்ன் செய்ய முடியாது. ஆனால் பொதுவாக அவர்கள் ரிஜெக்டும் செய்வதில்லை, ஒப்புதல் மட்டும்தான் கொடுக்குறாங்க. காரணம், அந்த மணி பில் யாருடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷனா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு, பிரசிடென்ட்டுடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் பேரில் தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. அதனால அதை ரிஜெக்ட் பண்ண மாட்டார். அப்போ ஒப்புதல் கொடுத்தா என்னவா மாறிடும், அது ஸ்டாச்சு புக்கில் சட்டமாக இடம்பெற்று விடும். இதுதான் மணி பில்லுக்கான நடைமுறை. அப்போ பாருங்க, மணி பில்லுக்கான நடைமுறை பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆர்டினரி பில்லோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக பார்த்துக்கலாம். மணி பில்லுக்கும் ஆர்டினரி பில்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ மணி பில்லுக்கான நடைமுறை நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும்.
மணி பில்ல இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வகையில் நம்ம பார்க்கறது வந்துட்டு. அப்போ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தான் பவர் அதிகமா இருக்கு? யாருக்கு அதிகமா இருக்கு? லோக்சபாவுக்கு தான் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப பாருங்க, மணி பில், ஆர்டினரி பில். சரி, ஆர்டினரி பில் ரெண்டுக்குள்ள டிஃபரன்சஸ் பார்ப்போம். ஆர்டினரி பில், மணி பில். மணி பில் ரெண்டுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பார்ப்போமா? ஒரு 10 விஷயம் பார்த்தா போதும். ஒன்று ஆர்டிகிள். இதை பத்தி என்ன ஆர்டிகிள் பேசுது? ஆர்டினரி பில் ஆர்டிகிள் 107, 108 பேசுது. மணி பில் என்ன பேசுது? ஆர்டிகிள் 110 மணி பில்லை பத்தி எக்ஸ்க்ளூசிவ்லி டீல்ஸ் வித் மணி பில். சரி, மணி பில் டைப் என்ன டைப்பான பில்? இது வந்து ஆர்டினரி பில் வந்து என்னது? பிரைவேட் பில்லாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் பில்லாகவும் இருக்கலாம். கவர்மெண்ட் பில்லாகவும் இருக்கலாம். ஆனா மணி பில் என்னதுதான்? முழுக்க முழுக்க கவர்மெண்ட் பில் மட்டும்தான். மணி பில் என்னது? கவர்மெண்ட் பில் மட்டுமே. சரி, ரைட்டு. யார் இன்ட்ரோ பண்ணுவா? இன்ட்ரோ பை யார் இன்ட்ரோ பண்ணுவா? இது எம்பியும் பண்ணலாம். பிரைவேட் பில்லா இருக்கக்கூடிய எம்பிஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் பில்னா மினிஸ்டரும் பண்ணலாம். ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டரும் அதை அறிமுகம் செய்யலாம். இங்க பாருங்க, யார் மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்? மினிஸ்டர் மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். மணி பில்ல அமைச்சர் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். அமைச்சர் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சரி, அடுத்தா பாருங்க, இன்ட்ரோடியூஸ் இன் எந்த அவையில் அறிமுகப்படுத்த வேண்டும்? எந்த அவையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கச்சுல ஆர்டினரி பில் எங்க பண்ணலாம்? எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபாவிலும் செய்யலாம், ராஜ்யசபாவிலும் செய்யலாம். ஆனா மணி பில்லை எங்க மட்டும்தான் பண்ண முடியும்? லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். ஒன்லி இன் லோக்சபாவில் மட்டுமே. மணி பில்லை எங்கே மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? லோக்சபால மட்டும்தான் நம்ம அறிமுகப்படுத்த முடியும். சரி, ஒரு கேஸ் பார்த்தோம். பிரசிடென்ட்டுடைய பிரியர் ரெக்கமெண்டேஷன். பிரசிடென்ட்டுடைய பிரியர் ரெக்கமெண்டேஷன் நாட் நெசசரி. பிரசிடென்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன் அவசியமா ஆர்டினரி பில்லுக்கு? பிரசிடென்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன் அவசியமா அப்படின்னா நாட் நெசசரி. பிரசிடென்ட்டுடைய பிரியர் ரெக்கமெண்டேஷன் சாதாரண மசோதாவை பொறுத்தவரை அவசியம் இல்லை. இங்கே நெசசரி, இங்கே கட்டாயம் தேவை. பிரசிடென்ட்டுடைய பிரியர் ரெக்கமெண்டேஷன் மணி பில்லுக்கு அவசியம். பிரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் இங்கே அவசியம் மணி பில்லுக்கு. ஆனா ஆர்டினரி பில்லுக்கு தேவையில்லை. அடுத்தா பாருங்க, சர்டிபிகேஷன். யார் சர்டிஃபை பண்றா? லோக்சபா ஸ்பீக்கர் சர்டிபிகேஷன் பண்றார் இன் கேஸ் ஆஃப் மணி பில். இங்க சர்டிபிகேஷன் வந்து நாட் நெசசரி. நாட் நெசசரி. ஆனா இங்க ஸ்பீக்கர் ஹேஸ் டு சர்டிஃபை. பண மசோதா என்று ஸ்பீக்கர் சர்டிஃபை பண்றாரு. அங்க சர்டிபிகேஷன்லாம் தேவையே இல்லை. ஆனா இங்க ஸ்பீக்கர் என்ன பண்றாரு? சர்டிஃபை பண்றாரு. அடுத்து பாருங்க, ராஜ்யசபா. ஸ்டேட்டஸ் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபா என்ன பண்றாங்க? ராஜ்யசபா கேன் டீடைன் ஆர்டினரி பில் அப் டு 6 months. 6 months வரைக்கும் வச்சுக்கிறாங்க. ஆனா இங்கே 14 daysக்குள்ள என்ன பண்ணணும்? அவங்க ரிட்டர்ன் பண்ணணும். மணி பில்ல ரிட்டர்ன் பண்ணணும். ராஜ்யசபாவுடைய ஸ்டேட்டஸ் பாருங்க. ராஜ்யசபா கேன் டீடைன், அதை தக்க வைக்கலாம் அல்லது தடுத்து நிறுத்தலாம். எத்தனை நாள், எத்தனை எவ்வளவு வரைக்கும்? ஆர்டினரி பில்ல 6 months வரைக்கும் அப்படி போட்டுடலாம். ஆனா இங்க 14 நாளைக்குள்ள என்ன பண்ணி ஆகணும்? ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். 14 நாட்களுக்குள் இதை அவங்க ரிட்டர்ன் பண்ணியே ஆக வேண்டும். அப்ப ராஜ்யசபாவுடைய பவர்ஸ் வந்து மட்டுப்படுத்தப்படுது. ராஜ்யசபாவுடைய பவர்ஸ் வந்து மட்டுப்படுத்தப்படுது. அடுத்தது பாருங்க, ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டு கூட்டம்னு சொல்லுவோம். ஆர்டிகிள் 108 படி ஜாயிண்ட் சிட்டிங் இங்கே நடத்தலாமா? ஆர்டினரி பில்லுக்கு நடத்தலாம், அலோட். ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டு கூட்டத்திற்கு சாதாரண மசோதாவிற்கு 2 அவைகளுக்கும் முரண்பாடு வருது. இது ஓகே பண்ணுது லோக்சபா, ராஜ்யசபா ஓகே பண்ண மாட்டேங்குது ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும். இல்லது ராஜ்யசபா ஓகே பண்றாங்க, லோக்சபா அதை முரண்டு பிடிக்கிறாங்க, முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஜாயிண்ட் சிட்டிங் போடலாம்.
எதுக்கு? ஆர்டினரி பில்லுக்கு. ஆனா இங்கே ஜாயிண்ட் சிட்டிங்கே தேவையில்லை, நாட் ரெக்கார்டு. ஏன்? இங்க லோக்சபாவுடைய அதிகாரமே போதும். ராஜ்யசபா பாஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் தான் கன்சிடர் பண்ணிடுவாங்க. அப்போ ஜாயிண்ட் சிட்டிங்க்கு தேவையே இல்லையே. ராஜ்யசபாவுடைய கன்சென்ட் என்பது இங்கே அவசியமே இல்லை. இன் கேஸ் ஆஃப் மணி பில் ராஜ்யசபாவுடைய கன்சென்ட் என்பது இங்கே தேவையே இல்லை. 14 டேஸ்க்குள்ள அவங்க ரெக்கமெண்ட் பண்ணா பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ண முடியாது. பாஸ் பண்ணா ஓகே. அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய இதே தேவையே இல்லையே. அப்படின்ற பட்சத்தில் எதுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் போடணும்? ஜாயிண்ட் சிட்டிங்க்கு அவசியமே இல்லை. எதற்கு? மணி பில்லை பொறுத்தவரை ஜாயிண்ட் சிட்டிங்க்கு அவசியமே இல்லை. அடுத்ததா பாருங்க, இஃப் ஃபெயில்டு, இந்த மசோதா தேர்ச்சி அடையாமல் ஃபெயில் ஆனால் என்ன நடக்கும்? ஃபெயில் ஆச்சுன்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன். ஆர்டினரி பில்லு அப்படின்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன், ராஜினாமா செய்ய வேண்டும். அதே மாதிரி தான் இங்க மணி பில்லையும் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன். ராஜ்யசபால ஃபெயில் ஆச்சுன்னா, ராஜ்யசபால இஃப் ஃபெயில்ட் இன் ராஜ்யசபால லோக்சபால ஃபெயில் ஆச்சுன்னா, ஆர்டினரி பில் லோக்சபாவில் தேர்ச்சி பெறாமல் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன். ராஜ்யசபால ஃபெயில் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது எதிர்கட்சிகள் கூட மெஜாரிட்டியா இருக்கலாம். சரியா? ரைட், ஓகே. அதே மாதிரி தான் மணி பில், இஃப் இட் இஸ் ஃபெயில்டு, இட்ஸ் நாட் பாஸ்ட், ஃபெயில் ஆயிருச்சு இன் லோக்சபா அப்படின்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன். ரெண்டுக்கும் இங்க பொதுவானது தான். ஒரு மசோதா தேர்ச்சி அடையவில்லை லோக்சபாவில், அரசாங்கம் கொண்டு வந்த மசோதா தேர்ச்சி அடையலைன்னா அரசாங்கத்துக்கு அவமானம், அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது? ராஜினாமா பண்ணி ஆகணும். அது மணி பில் ஆகட்டும் ஆர்டினரி பில் ஆகட்டும், அரசாங்கம் என்ன பண்ணி ஆகணும்? ராஜினாமா பண்ணியே ஆகணும். கடைசியா பாருங்க, கடைசி என்ன ஆகுது? பிரசிடென்ட்டுக்கு போகுது. பிரசிடென்ட்டுக்கு போறப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? he may give his assent, ஒப்புதல் கொடுக்கலாம், withhold செய்யலாம், ரிஜெக்ட் ஆர் withhold பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ண முடியுமா? ரிட்டர்ன் ஃபார் ஒன் டைம் எல்லாமே பண்ணலாம். ரிட்டர்ன் ஃபார் ஒன் டைம் ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனா மணி பில்லை பொறுத்த வரைக்கும் அவர் ஒப்புதல் கொடுக்கலாம், withhold ஆர் ரிஜெக்ட் செய்யலாம், ஆனால் ரிட்டர்ன் செய்ய முடியாது. ரிட்டர்ன் பண்ண முடியுமா? முடியாது. சரி, இதுதான் வித்தியாசம். அப்போ ஆர்டினரி பில்லை பொறுத்தவரை அவர் பண மசோதா ஆர்டினரி பில்லை பொறுத்தவரை அவர் ஒப்புதல் கொடுக்கலாம், ஒப்புதல் கொடுக்க மறுக்கலாம், திருப்பி அனுப்பலாம் ஒரு முறை. திரும்ப ஒரு முறை வர்றப்போ என்ன ஆகுது? பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா மணி பில்லை பொறுத்த வரைக்கும் அவர் ஒப்புதல் கொடுக்கலாம், நிறுத்தி வைக்கலாம் இல்ல ரிஜெக்ட் செய்யலாம். கடைசி என்னது? ரிட்டர்ன் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. சரியா? அவர் பொதுவாகவே ஒப்புதல் தான் கொடுப்பாரு மணி பில்லுக்கு. காரணம் ரிஜெக்ட் கூட பண்ண மாட்டாரு. காரணம் அவருடைய பிரியர் ரெக்கமெண்டேஷன் பேர்ல தான், அவருடைய முன் பரிந்துரையின் பேரில் தான் இது அறிமுகமே செய்யப்படுகிறது. இதன் காரணமாக அவர் என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? ரிட்டர்ன் பண்ண முடியாது. ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டாங்க. அவருடைய முன் பரிந்துரைன்றதால அவருக்கே இது வந்து தவறான ஆஸ்பெக்ட். அதனால என்ன பண்ணிடுவாரு? ஒப்புதல் கொடுத்துருவார். இதுதான் நடைமுறை வேறுபாடுகள். பண மசோதாவிற்கும் ஆர்டினரி மசோதாவிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன பாருங்க. அப்போ இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் பாருங்க, என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஆர்டினரி பில்லுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல்ஸ் என்ன? 107, 108. பண மசோதாவிற்கான கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல் என்ன? 110. சாதாரண மசோதா ஆர்டினரி பில் என்பது பிரைவேட் பில்லா கவர்மெண்ட் பில்லா? ரெண்டாவும் இருக்கலாம், பிரைவேட் பில்லாவும் இருக்கலாம், கவர்மெண்ட் பில்லாவும் இருக்கலாம். மணி பில் என்பது என்னதுதான்? நிச்சயமாக அது கவர்மெண்ட் பில்லாக மட்டுமே இருக்க வேண்டும். அடுத்து ஆர்டினரி பில்ல யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா? ஒரு எம்பி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு அமைச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஆனா மணி பில்ல யார் மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்? அமைச்சர் மட்டும்தான். காரணம் இட்ஸ் எ கவர்மெண்ட் பில். சரியா? ரைட். ஆர்டினரி பில்ல எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்? எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ஃபர்ஸ்ட் லோக்சபாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அல்லது ராஜ்யசபாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஆனா மணி பில்ல எங்க மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்? லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். அடுத்ததா பிரசிடென்ட்டுடைய பிரியர் ரெக்கமெண்டேஷன். ஆர்டினரி பில் இன்ட்ரோடக்ஷனுக்கு பிரசிடென்ட்டுடைய பிரியர் ரெக்கமெண்டேஷன் அவசியமா? அவசியமே இல்லை. ஆனா மணி பில்லை பொறுத்தவரை பிரசிடென்ட்டுடைய பிரியர் ரெக்கமெண்டேஷன் என்பது நிச்சயமாக வேண்டும். ரைட்டு. வெதர் a bill is money bill or not, certifying authority யாரு? ஆர்டினரி பில்லுக்கு அப்படி சர்டிஃபிகேஷன் அவசியமா? அவசியமே இல்லை. ஒரு பில்லுக்கு சர்டிஃபை பண்ணணுன்ற அவசியம் இல்லை இன் கேஸ் ஆஃப் ஆர்டினரி பில். ஆனா மணி பில்லை பொறுத்த வரைக்கும் அதை சர்டிஃபை பண்ண வேண்டியது அவசியம். யார் சர்டிஃபை பண்ணுவா? ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அதை சர்டிஃபை பண்ணுவார். வெதர் a bill is money bill or not, யார் சர்டிஃபை பண்ணுவா? ஸ்பீக்கர் சர்டிஃபை பண்ணுவார். சரி,
அப்போ அதில் அவர் தான் என்டார்ஸ் பண்ணுறாரு. எப்பெல்லாம் என்டார்ஸ் பண்ணுறாரு? லோக்சபா பாஸ் பண்ணிட்டு ராஜ்யசபாவுக்கு அனுப்புறப்போ அவர் என்டார்ஸ் பண்ணுறாரு. அடுத்ததா 2 அவைகளும் பாஸ் பண்ணிட்டு பிரசிடென்ட்டுக்கு அசென்ட்டுக்காக அனுப்புறப்பவும் யார் அதை என்டார்ஸ் பண்ணுவா? ஸ்பீக்கர் என்டார்ஸ் பண்ணுவார். அப்போ இந்த ஸ்பீக்கருடைய பவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸ்பீக்கருடைய இதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியுமா? கொஸ்டின் பண்ண முடியாது. நீதிமன்றத்துக்கு போக முடியுமா? அவருடைய சர்டிஃபிகேஷன் எடுத்து போக முடியாது. அவருடைய சர்டிஃபிகேஷன் எடுத்து லோக்சபா ராஜ்யசபாவில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. அவருடைய சர்டிஃபிகேஷனை பிரசிடென்ட்டே டவுட் பண்ண முடியுமா? பிரசிடென்ட்டாலே முடியாது. சரி, அப்போ ஸ்பீக்கருடைய பவர்ஸ் வந்து மணிபில் சர்டிஃபிகேஷனில் எனார்மஸ். சரியா? ஓகே. அடுத்ததா பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணிபில். ராஜ்யசபா தனக்கு அந்த மணிபில் வர்றப்போ அவங்க எத்தனை நாளைக்கு டிடெயின் பண்ணலாம்? 14 days தான். ஆனால் ஆர்டினரி பில் எவ்வளோ நாள்? 6 months. அது 2 அவைகளுக்குமே பொருந்தும். 6 months அப்படின்றது. ஆனால் இங்கே மணிபிலை பொறுத்த வரைக்கும் 14 days தான். அதுக்குள்ளே என்ன பண்ணி ஆகணும்? ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஜாயின்ட் சிட்டிங் போடலாமா? டெட்லாக் என்று சொல்லக்கூடிய முட்டுக்கட்டை நிலை வருது. ஒரு அவை பாஸ் பண்ணிட்டு இன்னொரு அவை பாஸ் பண்ணுறப்போ ஆர்டினரி பில்லை பொறுத்தவரை ஜாயின்ட் சிட்டிங் போடலாம் ஆஸ் பர் ஆர்டிகிள் 108. ஆனால் மணி பில்லை ஜாயின்ட் சிட்டிங் போடணுமா? தேவையில்லை. ராஜ்யசபா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றக்கா ஜாயின்ட் சிட்டிங் அவசியமா? அப்படிலாம் இல்லை. ராஜ்யசபா ரிஜெக்டே பண்ண முடியாது. ஒப்புதல் தான் கொடுத்தாகணும். ரிஜெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அமெண்ட்மெண்ட்டு ரெக்கமெண்ட்லாம் பண்ணலாம். அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. ரெக்கமெண்ட் வேணால் பண்ணலாம். ரெக்கமெண்டையும் அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்டும் பண்ணலாம். அப்படின்ற பட்சத்தில் ராஜ்யசபாவுடைய கன்சென்ட் என்பது இங்கே அவசியமே இல்லை. அவங்க 14 days திருப்பி அனுப்பாட்டாலும் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் பாஸ்ட் பை ராஜ்யசபா அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். 14 days திருப்பி அனுப்பலையா? ராஜ்யசபாவும் பாஸ் பண்ணதான் கன்சிடர் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க? பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதை இவங்க அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். ரெக்கமெண்ட் பண்ணதை அக்செப்ட் பண்ணிட்டா மாடிஃபை பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா ஒரிஜினல் ஃபார்மேட்லேயே பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எப்படினாலுமே போத் ஹவுசஸ் பாஸ்ட் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. லோக்சபா பாஸ் பண்ணால் போதும், ராஜ்யசபாவுடைய பாஸ் பண்ணது அவசியம் இல்லை. 2 அவைகளும் பாஸ் பண்ணாவே கன்சிடர் பண்ணி எங்கே அனுப்பிடுவாங்க? பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ மணி பில்லை பொறுத்தவரை ஜாயின்ட் சிட்டிங் தேவையே இல்லை. ஏன்னா இங்கே ராஜ்யசபாவுடைய கன்சென்ட் என்பது அவ்வளவு அவசியம் இல்லை. லோக்சபாவுடைய அப்ரூவல் மட்டுமே போதுமானது. சரியா? அப்போ ஜாயின்ட் சிட்டிங் நாட் நெசசரி. சரியா? தேவையே இல்லை. ஆனால் ஆர்டினரி பில்லுக்கு ஜாயின்ட் சிட்டிங் போடுவாங்க. அடுத்தது பாருங்க, இன்கேஸ் லோக்சபா அண்ட் இன்கேஸ் ஆர்டினரி பில் நாட் அப்ரூவ்டு பை லோக்சபா. அப்போ லோக்சபாவில் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ இன்கேஸ் அது ஆர்டினரி பில்லே பிரைவேட் பில்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபெயில் ஆனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ஆப்போசிட் பார்ட்டி தான் கொண்டு வந்திருப்பாங்க. கவர்மெண்ட் பில்லா ஆர்டினரி பில் லோக்சபாவில் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்போ கவர்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன் ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் மணி பில்லு கவர்மெண்ட் பில்லு. அப்போ மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ அது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்போ கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன். எங்கே? மணி பில்லையும். அப்போ ரெண்டுலையுமே வந்து லோக்சபாவில் ஃபெயில் ஆயிடுச்சு, கவர்மெண்ட் பில்லாக இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டு ஆர்டினரி பில்லும் மணி பில்லும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ராஜினாமா பண்ணணும். கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன். கடைசியாக பிரசிடென்ட்டுடைய ஒப்புதலுக்கு போகிறப்போ பிரசிடென்ட்டு என்ன பண்ணுவார்? அதற்கு ஆர்டினரி பில்லை பொறுத்தவரை மே கிவ் ஹிஸ் அசென்ட், ரிஜெக்ட் ஆர் வித்ஹோல்ட் பண்ணலாம், ரிட்டர்ன் ஃபார் 1 time. ஆனால் மணி பில்லை பொறுத்தவரை ரிட்டர்ன் பண்ண முடியாது. ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன் அந்த ஆப்ஷன் பிரசிடென்ட்டுக்கு இல்லை. ஒன்று ரிஜெக்ட் பண்ணுங்களாம் அல்லது அசென்ட் ஒப்புதல் கொடுக்கலாம். ஒப்புதல் கொடுத்தால் சட்டமாகும், ரிஜெக்ட் செய்தால் சட்டமாகாது. அவ்வளோதான். ஆனால் திருப்ப அனுப்ப முடியுமா? திருப்ப அனுப்ப முடியாது. ஆனால் ரிஜெக்டும் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா இட் இஸ் இன்ட்ரடியூஸ் இன் த வித் த ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். முன் பரிந்துரையோடு தான் அறிமுகம் செய்யப்படுது. அதனால அவங்களே முன் பரிந்துரை பண்ணதை அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ மணி பில்லை பொறுத்தவரை அவர்கள் ஒப்புதல் கொடுப்பாங்க அப்படின்றது தான் தற்போதைய நிலை. ஸோ அப்போ பாருங்க, மணி பில் நம்முடைய கான்ஸ்டியூஷன் உள்ள ஆர்டிகிள் என்ன? ஆர்டிகிள் 110. மணி பில்லை பொறுத்தவரை டீல்ஸ் வித் ஒரு 7 மேட்டர்ஸில் டீல் பண்ணுது. ஆர்டிகிள் 110 சொல்லப்பட்ட ஃபினான்ஷியல் மேட்டர் 7 மேட்டர்ஸில் டீல் பண்ணுது. இந்த 7 மேட்டர்ஸை தவிர்த்த மீதி உள்ள மேட்டர்ஸ், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் என்ன எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் பில்லாக கன்சிடர் பண்ணுவோம். ஆர்டிகிள் 117 அதில் 1, ஆர்டிகிள் 117 3 இதன் அடிப்படையில் கன்சிடர் பண்ணுவோம் ஃபினான்ஸ் பில்லாக. அப்போ அதில் சொல்லப்பட்ட 7 மேட்டர்ஸில் டீல் பண்ணக்கூடியது அப்படின்னா அது மணி பில், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். மணி பில்லுடைய பாசிங் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பில்லேருந்து நிறைய டிஃபர் ஆகுது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா மணி பில் யாருடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷனில் அறிமுகம் செய்யப்படுதுன்னா பிரசிடென்ட்டுடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷனில் அறிமுகம் செய்யப்படுது. இது கவர்மெண்ட் பில்.
ஒரு மினிஸ்டரால தான் அறிமுகம் செய்யப்படணும். ஹூ இஸ் த சர்டிஃபையிங் அத்தாரிட்டினா ஸ்பீக்கர், லோக்சபா ஸ்பீக்கர் தான். ராஜ்யசபாவுக்கு இங்கே வேலையே இல்லை. அப்போ வெதர் ஏ பில் இஸ் மணி பில் ஆர் நாட், சர்டிஃபையிங் அத்தாரிட்டி யாரு? ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. அவருடைய சர்டிஃபையிங்கை யாருமே சேலஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் நடக்காது. அடுத்ததா இதை பற்றி யாராவது டிஸ்கஸ் பண்ண முடியுமா? லோக்சபா ராஜ்யசபாவில் சேலஞ்ச் பண்ணி டிஸ்கஸ் பண்ண முடியுமா? முடியாது. பிரசிடென்ட்டே இதை சேலஞ்ச் பண்ண முடியும்னா முடியாது. அப்போ ஸ்பீக்கருடைய அந்த சர்டிஃபையிங் பவர் வந்து எனார்மஸாக இருக்குது. அடுத்ததா மணி பில்லை எங்கே மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் அல்ல. லோக்சபா ஸ்பீக்கர் தான் சர்டிஃபை பண்ணுறாரு, லோக்சபா அதை பாஸ் பண்ணுது. லோக்சபாவில் பாஸ் பண்ணிட்டு ராஜ்யசபாவுக்கு போகுது அப்படின்னா ராஜ்யசபா எவ்வளோ நாள் ரீட்டைன் பண்ண முடியும்? 14 days தான். அதுக்கு மேலே ரீட்டைன் பண்ண முடியாது. அதுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ராஜ்யசபா அதை அக்செப்ட் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணால் திரும்பவும் லோக்சபாவுக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கு போகும். ரிஜெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அமெண்ட் திருத்தங்கள் பண்ண முடியுமா? முடியாது. என்ன பண்ணலாம்? திருத்தங்கள் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். யாருக்கு? லோக்சபாவுக்கு தான், பிரசிடென்ட்டுக்கு இல்லை. அப்போ திரும்பவும் லோக்சபாவுக்கு தான் வருது. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதை லோக்சபா அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்டும் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணால் அதை திருத்தி மாடிஃபைடு ஃபார்மேட்டில் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரிஜினலாக இவங்க என்ன முடிவு பண்ணி வச்சுருந்தாங்களோ அந்த ஒரிஜினல் ஃபார்மேட்லேயே எங்கே அனுப்பிடுவாங்க? பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ ரெண்டு சூழல்களையும் போத் ஹவுசஸ் பாஸ் பண்ணதான் கன்சிடர் பண்ணி பிரசிடென்ட்டு அசன்ட் கொடுத்துருவாரு. இன்கேஸ் ராஜ்யசபா 14 daysக்கு மேலே அதை ரீட்டைன் பண்ணி அவங்களே வச்சுட்டாங்க அப்படின்னா லோக்சபா என்ன பண்ணுவாங்க? இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் பாஸ்ட் பை ராஜ்யசபா. அவ்வளோதான். லோக்சபா என்ன பண்ணிடுவாங்க? 14 daysக்கு மேலேயும் பார்ப்பாங்க, வரல. பார்க்குறாங்க 14 days ஆயிடுச்சு, வரல. அடுத்த நேரம் அனுப்பிடுவாங்க. ராஜ்யசபா பாஸ் பண்ணதான் கன்சிடர் பண்ணி எங்கே அனுப்பிடுவாங்க? பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இட் இஸ் கன்சிடர்ட் தட் போத் ஹவுசஸ் பாஸ்ட். அவ்வளோதான், கன்சிடர் பண்ணிடுவாங்க. ராஜ்யசபாவுடைய பாஸ் பண்ணுன்றதுக்கு இவங்க வெயிட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. 14 days ஆயிடுச்சு, வரல. அப்போ ராஜ்யசபாவும் பாஸ் பண்ணதான் கன்சிடர் பண்ணிடுவாங்க. சரியா? கன்சிடர் பண்ணி திரும்ப எங்கே அனுப்பிடுவாங்க? பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்? அசன்ட் கொடுத்துருவார். நார்மலாக ரிஜெக்ட் பண்ணுறது இல்லை. காரணம் அவருடைய பெரிய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இது அறிமுகப்படுத்தப்படுகிறது. ரிஜெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்படின்றது தான் இங்கே மணி பில்லில் உள்ள முக்கிய அம்சம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி பில்லில் என்னென்ன விஷயங்கள் வருது? அந்த 7 matters இருக்கு இல்லையா? அப்போ வாட் ஆர் த மேட்டர்ஸ் மென்ஷன்ட் இன் ஆர்டிகிள் 110? ஆர்டிகிள் 110 என்னென்ன விஷயங்கள் மணி இருந்துச்சுன்னா அது மணி பில்ல கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருந்தால் மணி பில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னென்ன விஷயங்கள் இருந்தால் அது மணி பில், என்னென்ன விஷயங்கள் இருந்தால் அது மணி பில் இல்லை அப்படின்ற விஷயத்த பார்த்தோம்னா இந்த போர்ஷன் நமக்கு கிளியர் கட்டாக புரியும். பார்த்துருவோமா? அப்போ என்னென்ன விஷயங்கள் இருந்தால் அது மணி பில் பார்த்தோம் இல்லையா? ஒரு 7 matters அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதுதான் அந்த 7 matters. என்னென்ன விஷயங்களோட டீல் பண்ணால் அது மணி பில், என்னென்ன விஷயங்களோட டீல் பண்ணால் அது மணி பில் இல்லை, நாட் ஏ மணி பில், இப்படின்ட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிடணும். இப்போ ஆர்டிகிள் 110 இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 110 இதை பற்றி தான் சொல்கிறாங்க. பாருங்க, ப்ரொவிஷன்ஸ் டு பி கன்சிடர்ட் ஆஸ் ஏ மணி பில். ஒரு பில்லு மணி பில்லாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? 7 matters இருக்கணும். ஒன்று பாருங்க, டாக்ஸேஷன், வரி விதிக்கிறது சம்மந்தமாக என்ன கொண்டு வந்தாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு டாக்ஸ் போடுறது சம்மந்தமாக என்ன கொண்டு வந்தாலும் அது மணி பில் தான், மணி பில் தான். சரியா? ஒரு டாக்ஸேஷன், ஒரு டாக்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அது ஒரு மணி பில்லாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கணும். சரியா? அது மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் ஆக்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்களா, அது மணி பில்லாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ டாக்ஸேஷன், வரி சம்பந்தமான விஷயங்கள் அது மணி பில் தான். வரி விதிக்கிறோம், தட் இஸ் இம்போசிஷன் ஆஃப் டாக்ஸ், அது மணி பில் தான். புதிதாக நாங்கள் இந்த வரியை விதிக்கிறோம், சரியா? இந்த செஸ்ஸை விதிக்கிறோம், சரியா? செஸ், எஜுகேஷன் செஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு புதுசாக டேக்ஸ் போடுறோம், சர்வீஸ் டேக்ஸ். அப்போ புதிதாக ஒரு டேக்ஸை கொண்டு வர்றோம் அப்படின்னா அது வந்து மணி பில் தான். இருக்கக்கூடிய டேக்ஸை அபாலிஷ் பண்ணுறோம், சேல்ஸ் டேக்ஸ், கமர்ஷியல் டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய சேல்ஸ் டேக்ஸை அபாலிஷ் பண்ணுறாங்க, பழைய வேட்டை அபாலிஷ் பண்ணுறாங்க. இப்போ அபாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பில்லை கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய வரியை ஒழிப்பதற்கு ஒரு பில் கொண்டு வர்றாங்கன்னா அது மணி பில் தான். அடுத்ததான் ரெமிஷன், குறைக்கிறாங்க, டேக்ஸை குறைக்கிறாங்க, ஸ்லாபு, டேக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்லாபை குறைக்கிறாங்க, 28% 18% குறைக்கிறாங்க வரி. அப்போ
அது என்னதுதான் மணி பில் தான். அல்ட்ரேஷன் திருத்தங்கள் பண்றாங்க, ஒரு டாக்ஸ் சம்பந்தமான ஒரு ஆக்டை திருத்தம் பண்றாங்க, அல்ட்ரேஷன். இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல சில திருத்தங்கள் பண்றாங்க, சீலிங்கை இன்க்ரீஸ் பண்றாங்க, டாக்ஸ் சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணி திருத்தங்கள் பண்றாங்க. வருமான வரி 5 லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்கு திருத்தம் பண்றோம். அப்ப அதை 8 லட்சமா கூட்டுறோம் அல்லது 3 லட்சமா குறைக்கிறோம். அதற்கு மேல் உள்ளவர்கள் மட்டும் வரி செலுத்தினா போதும் அப்படின்ட்டு அதை அல்ட்ரேஷன் பண்றோம், திருத்தம் பண்றோம். அப்ப என்ன பண்ணலாம், அது கன்சிடர்ட் ஆஸ் ஏ மணி பில். ரெகுலேஷன், அதை ஒழுங்குபடுத்துறோம். வரிகளை 4 வரிகள் இருக்கு, அதை 2ஆ மாத்துறோம், அதை ரெகுலேட் பண்ணி மாற்றி அமைக்கிறோம். அது உள்ள குழப்பங்கள்ல ரெகுலேட் பண்றோம். இப்போ டாக்ஸ் ரிலேட்டடா டாக்ஸேஷன் சம்பந்தமா அதை என்னென்ன விஷயங்கள் வருதோ அதுல என்னென்ன பண்றோமோ அது எல்லாமே மணி பில் தான். இப்போ டாக்ஸேஷன் ரிலேட்டடா இம்போசிஷன் ஆஃப் டாக்ஸேஷன், அபாலிஷன் ஆஃப் டாக்ஸஸ், ரெமிஷன் ஆஃப் டாக்ஸ் லாஸ், அல்ட்ரேஷன் ஆஃப் டாக்ஸ் லாஸ், ரெகுலேஷன் ஆஃப் டாக்ஸ் லாஸ் எல்லாமே என்னதுதான் மணி பில் தான். அப்போ டாக்ஸேஷன் ரிலேட்டடா வரி விதிப்பு சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்துமே என்னதுதான் மணி பில் தான். அடுத்தா பாருங்க பாரோயிங், கடன் வாங்குறது. கடன் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதுக்காக ஒரு பில் தாக்கல் பண்ணுவாங்க. பெர்மிஷன் இல்லாமல் கடன்லாம் வாங்க மாட்டாங்க. இப்போ அமெரிக்காட்ட கடன் வாங்க போகிறோம், கனடாட்ட கடன் வாங்க போகிறோம், IMF வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்க போகிறோம். சரியா, கடன் வாங்க போகிறோம், பாரோயிங். ரிசர்வ் பேங்க்ட நார்மலாக வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ்னு கடன் வாங்குவாங்க, சாதாரணமாக வாங்குறதுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு லார்ஜ் வால்யூம் அமௌண்ட் வாங்குறாங்க, மணி மார்க்கெட்டில் ஃபண்ட் ரைஸ் பண்ண சொல்கிறாங்க, ட்ரெஷரி பில்லை இஷ்யூ பண்ணி பணம் வாங்க போகிறாங்க. இப்போ கடன் வாங்க போகிறாங்க, கடன் வாங்குதல் சம்பந்தமாக ஒரு பில் தாக்கல் செய்தால் அது மணி பில் தான். அப்போ வரி விதிப்பு சம்பந்தமாக டாக்ஸேஷன் ரிலேட்டடாக வரக்கூடியது மணி பில் தான். கடன் வாங்குறது சம்பந்தமாக வரக்கூடியது என்னது தான் மணி பில் தான். பாரோயிங் எல்லாமே என்னது தான் மணி பில் தான். பாரோயிங் எல்லாமே மணி பில் தான். அடுத்தா பாருங்க, 3வது விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம், கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஒருங்கிணைந்த தொகுப்பு நிதின்னு சொல்லுவோம். ஆர்டிகிள் 266 கான்ஸ்டிடியூஷன்ல 266. கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 267. 2 இருக்கு. அரசாங்கம் 2 நிதியங்கள் வச்சிருக்கு, 2 ஃபண்ட் வச்சிருக்கு, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. இந்த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டுடைய எல்லா ரிசிப்ட் எல்லா பேமெண்ட்டும் இதன் மூலமாக தான் போகும். கடன் வாங்குறது எல்லாமே இதில் தான் இருக்கும், கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக தான் போகும். கவர்மெண்டுடைய ஆல் ரிசிப்ட்ஸ் இதனுடைய ரிசிப்டாக கன்சிடர் பண்ணுவோம், ஆல் பேமெண்ட் இதனுடைய பேமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. பாரோயிங் அது இதில் தான் வரும். அப்போ இது சம்மந்தமாக டீல் பண்ணக்கூடியது எல்லாமே மணி பில் தான். இதை கஸ்டடி எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுல இருந்து பேமெண்ட் பண்றது, அதுல இருந்து வித்ட்ரா பண்றது, எதுல இருந்து கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்து, அது எல்லாமே என்னதுதான் மணி பில் தான், கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்து. அதே மாதிரி கண்டிஜென்சி ஃபண்ட் ஆர்டிகல் 267 அடிப்படையில் அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர், எதிர்பாராத செலவினங்கள் வரும் அப்படின்றக்காக திடீர்னு ஃபண்ட் ஒதுக்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது, வருஷத்துக்கு ஒரு 1000 கோடி 2000 கோடி ஒதுக்கி வச்சிருப்பாங்க கண்டிஜென்சி ஃபண்ட்ல அந்த பர்பஸ்க்காக. அப்போ அவசரத்துக்கு எடுத்து செலவு பண்றது, சரியா? அப்போ அவசரத்துக்கு எடுத்து செலவு பண்றதுக்கு என்ன வச்சிருப்பாங்க, எதிர்பாராத செலவினங்கள், அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சரை ஃபேஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு ஃபண்ட் வச்சிருக்கோம். அந்த ஃபண்ட் என்னது, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ இது ஆர்டிகல் 267 கொடுத்துருக்காங்க. இதை பத்தி இதை எப்படி மெயின்டைன் பண்றது, இதுல ஏதாவது கஸ்டடி அதை மெயின்டைன் பண்றது தொடர்பான ரூல்ஸை மாத்திரம் கரெக்ஷன் பண்றோம் அப்படின்னா அது என்னதுதான் மணி பில் தான். பேமெண்ட் அதுல இருந்து பேமெண்ட் பண்றது, கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து பேமெண்ட் பண்றது, அது கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்றது. பேமெண்ட்னா ஒரு செலவு நடந்துருச்சு அதுக்கு பண்ணா அதுக்கு பேர் பேமெண்ட். வித்ட்ராயல்னா இந்த செலவு வரப்போகுது அதுக்காக பணம் எடுத்து செலவு பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வித்ட்ராயல். அப்ப அது என்னது, இப்போ முதல்ல டாக்ஸேஷன், ரெண்டாவது பாரோயிங், மூணாவது கண்டிஜென்சி ஃபண்ட், கன்சாலிடேட் ஃபண்ட். இதுக்காக அதை மெயின்டைன் பண்றது, அதை எடுத்து செலவு பண்றது, அதுக்காக தொகை ஒதுக்கீடு பண்றது, எல்லாமே என்னதுதான் மணி பில் தான். அப்போ மூணாவது விஷயம் கன்சாலிடேட் ஃபண்ட் அண்ட் கண்டிஜென்சி ஃபண்ட், சரியா? நாலாவது விஷயம் அப்ராப்ரியேஷன். கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கணக்கு அப்ராப்ரியேட் பண்றது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஏற்கனவே பார்த்துட்டோமே சார், இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ராப்ரியேஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒதுக்கீடு பண்றது அல்லது செட்டில் பண்றது அப்படின்ட்டு சொல்லலாம். இன்கேஸ் பாருங்க, ஒரு தொகை ஒரு 500 கோடி ஒரு செலவுக்கு, மெட்ராஸ் ஃப்ளட் அப்படின்ட்டு ஒரு 500 கோடி ஒதுக்கீடு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒதுக்கீடு பண்ணிட்டு அதை செலவு பண்ணுவாங்க, செலவு பண்ணிட்டு அந்த செலவு கணக்கை தாக்கல் பண்ணுவாங்க, செலவு கணக்கை தாக்கல் பண்ணுவாங்க. தாக்கல் பண்ணி 500 கோடிக்கு பில்ஸ் வவுச்சர்ஸ்லாம் சப்மிட் பண்ணுவாங்க, சப் வவுச்சர்ஸ்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணி ஓகே இதை செலவு பண்ண கணக்கை தாக்கல் பண்ணி திரும்ப அதை பாஸ் பண்ணுவாங்க. 500 கோடிக்கும் கணக்கு தாக்கல் பண்ணி
அதை பாஸ் பண்ணுவாங்க. அப்ராப்ரியேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அது செலவு கணக்கை தாக்கல் செய்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறது. அது வந்து என்னது, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் பண்ணோம் அப்படின்னா அது அப்ராப்ரியேஷன். சரியா? ரைட், ஓகே. பொதுவாக வந்து அட்வான்ஸாக ட்ரா பண்ணிட்டு 500 கோடிக்கு இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இதான் 500 கோடிக்கான செலவு, மிச்சம் உள்ள பணத்தை கவர்மெண்ட்டை கட்டிட்டோம், 480 கோடி செலவு பண்ணியிருக்கோம், மீதி 20 கோடி இந்த கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் இந்த ஹெட்டில் கட்டியிருக்கோம், இதான் அதுக்கானது. அதையும் திரும்ப கொடுத்து ஒப்புதல் வாங்குவாங்க, பார்லிமெண்ட்டில் ஒப்புதல் வாங்கினாங்கன்னா. சரியா? அப்போ கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து செலவு பண்ணுறோம், கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து அப்படி செலவு பண்ணோன்னா அது அப்ராப்ரியேஷன். அடுத்து பாருங்க, டிக்ளரேஷன் ஆஃப் an expenditure அண்டர் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அல்லது இன்க்ரீஸ் இன் அமௌண்ட் அண்டர் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. பாருங்க, ஒரு செலவு திடீர்னு பண்ணியிருப்பாங்க, பண்ணிட்டு ஏற்கனவே பண்ணிட்டு இதை கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து செலவு பண்ணதாக கன்சிடர் பண்ண போறோம், ஏற்கனவே செலவு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த செலவு கன்சாலிடேட்டட் ஃபண்டில் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ஒப்புதல் வாங்குறது. அப்போ அது என்ன பில்லு? மணி பில். தெரிஞ்சு இனிமேல் எடுக்க போறோம், செலவு பண்ணோம், அதுக்கான ஒதுக்கீடு பண்றோம் அப்படின்னா அது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் தான். அதே மாதிரி ஏற்கனவே செலவு பண்ணதை அறிவிக்கிறது, இந்த செலவு கன்சாலிடேட்டட் ஃபண்டில் இருந்து செலவு செய்ததாக கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அறிவிக்கிறது, டெக்ளேர் பண்றது, அதுவும் மணி பில் தான். அதே மாதிரி பாருங்க, இன்க்ரீஸ் த அமௌண்ட், ஏற்கனவே 500 கோடி அப்படின்ட்டு ஒதுக்கியிருக்காங்க, இப்போ அதை 1000 கோடியாக உயர்த்துறாங்க, இன்க்ரீஸ் இன் அமௌண்ட். ஒரு விஷயம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து செலவு பண்றதுக்கு 500 crores அப்படின்ட்டு அதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, இப்போ அதை 1000 crores அப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அதுவும் என்னதான், அதுவும் மணி பில் தான். அப்ப பாருங்க, அடுத்த பாருங்க, ரிசிப்ட் ஆஃப் மணி இன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு பணம் வருது, வரவு வைக்கிறது, இவ்வளவு பணம் வந்திருக்கு, இவ்வளவு வருது, பல்கா ஒரு அமௌண்ட் வருது, அதை கணக்கு தாக்கல் பண்றது என்னதுதான், மணி பில் தான். கடைசியா ஆல் மேட்டர்ஸ் இன்சிடென்டல் அபவ், அதனோடு இந்த விஷயங்கள்ல திடீர்னு ஏதாவது வரும், எல்லாமே இது தொடர்பான எல்லாமே என்னதுதான், மணி பில். ஆல் மேட்டர்ஸ் இன்சிடென்டல் அபவ் ஆர் டு பி கன்சிடர்ட் அஸ் மணி பில் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப பொதுவாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்று என்ன பார்த்துருக்கோம், டாக்ஸேஷன், வரி விதிப்பு சம்பந்தம் என்ன வந்தாலும் அது மணி பில் தான். 2, பாரோயிங், கடன் வாங்குற சம்பந்தம் என்ன வந்தாலும் அது மணி பில் தான். 3வது கண்டிஜென்சி ஃபண்ட் அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட், அதில் என்ன வந்தாலும் மணி பில் தான். அடுத்து 4வது அப்ராப்ரியேஷன் கன்சாலிடேட்டட் ஃபண்டில், அது மணி பில் தான். அடுத்தது 5வது அனௌன்ஸ்மெண்ட், டெக்ளரேஷன், கன்சாலிடேட்டட் ஃபண்டில் ஏதாவது டெக்ளேர் பண்ணுறோம் அல்லது அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம், அது மணி பில் தான். 6வது கன்சாலிடேட்டட் ஃபண்டில் ரிசிப்ட் வாங்குறோம், அது மணி பில் தான். 7வது இன்சிடென்டல் அபோவ், மேற்குறிப்பிட்ட எல்லாத்துலையும் உள்ள இன்சிடென்டல் என்னது தான், அது மணி பில் தான். அப்போ 7 விஷயங்கள் மணி பில். நல்லா திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணுங்க. என்னது, டாக்ஸேஷன். 2வது என்னது, பாரோயிங், கடன் வாங்குறது. 3வது என்னது, கன்சாலிடேட்டட் அண்ட் கண்டிஜென்சி ஃபண்டு. 4வது என்னது, அப்ராப்ரியேஷன் கன்சாலிடேட்டட் ஃபண்டு. 5வது என்னது, டெக்ளரேஷன் கன்சாலிடேட்டட் ஃபண்டு. 6வது என்னது, ரிசிப்ட் இன் கன்சாலிடேட்டட் ஃபண்டு. 7 என்னது, இன்சிடென்டல் அபோவ். அப்போ ஆக இந்த 7 விஷயங்கள், ஆக்சுவலா 6 விஷயங்கள் தான். சரியா? இது ரிலேட்டட் உள்ளது மட்டும்தான் என்னது, மணி பில் அப்படின்ட்டு சொல்றோம். டாக்ஸேஷன், வரி விதிக்கிறது, கடன் வாங்குறது, கன்சாலிடேட்டட் ஃபண்டு, கண்டிஜென்சி ஃபண்டு, அதில் அப்ராப்ரியேட் பண்ணுறது, அடுத்து அதில் டெக்ளேர் பண்ணுறது, அதில் ரிசிப்ட் வாங்குறது, கடைசியாக என்னது, இன்சிடென்டல் அபோவ். இது எல்லாமே இந்த 7 விஷயங்களை பற்றி ஒரு பில் பேசுகிறது என்றால் அந்த பில் மணி பில். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 110. சரி, நாட்டே மணி பில், இதுல மணி பில் இல்லைன்னு சில விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்கள் இருந்தா அது மணி பில் இல்லை அப்படின்ட்டு நம்ம உறுதியா முடிவெடுக்கலாம். யார் முடிவெடுப்பா? சர்டிஃபை பண்றது யாரு? ஸ்பீக்கர். அப்ப அவர் தான் முடிவெடுக்கணும். இட்ஸ் நாட் ஏ மணி பில் ஆஸ் பர் ஆர்டிகிள் 110 இட்ஸ் நாட் மணி பில் அப்படின்ட்டு சில விஷயங்கள் இருந்தா அது மணி பில் இல்லை அப்படின்ட்டு அவர் முடிவெடுத்துருவார். சில விஷயங்கள் இருந்தால் அது மணி பில் இல்லை. அப்ப என்னென்ன விஷயங்கள்? ஃபைன் ரிலேட்டடா பேசுது, ஒரு பில் வந்து ஃபைன் ரிலேட்டடா பேசுது அப்படின்னா இட்ஸ் நாட் ஏ மணி பில். தட் இஸ் இம்போசிஷன் ஆஃப் ஃபைன், பெனால்டிஸ். ஃபைன் போடுறோம், பெனால்டி போடுறோம், அபராதம். அபராதம் தண்டத்தொகைன்னு சொல்லலாம். ஃபைன்னா அபராதம், பெனால்ட்டினா தண்டத்தொகை. செய்த குற்றத்திற்கு பெனால்ட்டி போடுறோம். இப்போ மோட்டார் வாகன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வராங்க, மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்ட். அதில் ட்ரங்க் அண்ட் டிரைவ் முன்ன வந்து 500 ரூபா இருக்கு, இப்போ 10,000 ஆகுது அல்லது 20,000 ஆகுது.
அப்போ அப்படி இது கொண்டு வர்றாங்க, அந்த ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த பெனால்ட்டியை கூட்டுறாங்க, ஃபைனை கூட்டுறாங்க. அப்படின்னா அது என்ன பில்? மணி பில். நிச்சயமாக மணி பில் இல்லை. அப்போ டாக்ஸ் வேற, ஃபைன் பெனால்ட்டி வேற, வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. வரி என்பது மக்களுடைய வருவாய்க்காகவோ பிற காரணங்களுக்காகவும் அவங்களுடைய டிரான்சாக்ஷனுக்காகவோ சர்வீஸ்க்காகவோ அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணக்கூடிய சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற்றது வரி. இது அவங்க பண்ண தவறுக்கு சார்ஜ் பண்ணக்கூடியது, ஃபைனும் பெனால்ட்டியும். அப்போ ஃபைன் பெனால்ட்டி வந்தால் அது என்ன கிடையாது? மணி பில் கிடையாது. சரியா? இம்போஷன் ஆஃப் ஃபைன் பெனால்ட்டிஸ். அடுத்ததா பாருங்க, ஃபீஸ், கட்டணம். ஒரு சர்வீஸ்க்காக டாக்ஸ் என்பது வேறு, கட்டணம் என்பது வேறு. சரியா? அப்போ எதுக்காகலாம் ஃபீஸ் கட்டுவாங்க? லைசன்ஸ் வாங்குறதுக்கு, ஒரு சர்வீஸ் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபீஸ் கட்டுவாங்க. குடிநீர் கட்டணம், மின்சார கட்டணம், அது வேறுபாடு. நீங்கள் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேரியேஷன் இருக்கும். கன்சம்ஷன், எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அடிப்படையில் கட்டணம், சார்ஜஸ் சரியா அதிகமாக இருக்கும், ஃபீஸு. அதேமாதிரி லைசன்ஸுக்கு நீங்கள் கட்டணம் கட்டுவீங்க. அப்போ ஃபீஸ் கட்டுறது என்ன கிடையாது? மணி பில் கிடையாது. ஃபீஸும் ஃபைன் பெனால்ட்டியும் மணி பில் கிடையாது. ஆனால் டாக்ஸு மணி பில். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ஃபீஸ் எதுக்காக? டிமாண்ட். ஃபீஸை டிமாண்ட் பண்ணுறது, இவ்வளோ கட்ட சொல்லி மக்களை டிமாண்ட் பண்ணி ஒரு பில் கொண்டு வரோம்னா அது மணி பில் இல்லை. பேமெண்ட், இவ்வளோ கட்ட சொல்லி அதை கேட்கறது, அதை கட்ட சொல்றது, எதை? ஃபீஸ். லைசன்ஸுக்கு ஃபீஸு. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா சர்வீசஸ், இவ்வளவு சேவைகளுக்கு ஃபீஸு. அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த சர்வீஸ்க்கு ஃபீஸ் கேட்குறது. அப்போ இந்த ஃபீஸுக்கு இது கிடையாது. இப்போ பேங்கிங்கில் சில சர்வீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அந்த அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அது என்ன கிடையாது? மணி பில் கிடையாது. ஃபீஸு, ஃபைன் இதெல்லாம் மணி பில் கிடையாது. ஆனால் டாக்ஸு அது மணி பில். கடைசியாக பாருங்க, டாக்ஸ் பை லோக்கல் பாடிஸ். டாக்ஸ் இங்கே வந்துருச்சே சார், அது மணி பில் இல்லையா? அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்ஸ் பை லோக்கல் பாடிஸ் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ். யாரு? பஞ்சாயத்து இருக்கு, டவுன் பஞ்சாயத்து இருக்கு, முனிசிபாலிட்டி இருக்கு, முனிசிபல் கார்பரேஷன் இருக்காங்க, நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி போன்ற அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா? அவங்க டாக்ஸ் போடுறாங்க. அவங்களுக்கு டாக்ஸுக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் அவங்க சட்டம் பண்ற மாதிரி அசம்பிள் ஆகி அவங்க பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்காக லா யார் எனாக்ட் பண்றா? பார்லிமெண்ட் எனாக்ட் பண்றாங்க. ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இவர்கள் விதிக்கக்கூடிய வரிகள் சம்பந்தமாக ஒரு பில் கொண்டு வர்றாங்க, ஒரு மசோதா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல் கொண்டு வர்றாங்கன்னா அது மணி பில் இல்லை. அப்போ டாக்ஸேஷனும் உண்டு. ஆனால் யாருடைய டாக்ஸேஷன்? லோக்கல் பாடிஸ்க்கான டாக்ஸேஷன். மத்திய அரசுக்கான டாக்ஸேஷன்னா அது என்னது? மணி பில். மாநில அரசுக்கு டாக்ஸ் சம்பந்தமாக யார் போடுவா? மாநில சட்டமன்றம் போடுவாங்க. அப்போ அதுவும் மணி பில். மாநில சட்டமன்றத்தில் அது மணி பில். மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்துச்சுன்னா அது மணி பில் டாக்ஸுக்காக. ஆனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மத்திய அரசோ மாநில சட்டமன்றமோ ஒரு பில்லை கொண்டு வர்றாங்க, லோக்கல் பாடிஸ்க்காக. அவங்க அந்த டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இவங்க பில் போடுறாங்க. அப்படின்னா அது மணி பில் இல்லை. அது மணி பில் இல்லை. ஸோ டாக்ஸ் பை லோக்கல் பாடிஸ், டாக்ஸ் இம்போசிஷன் பண்ணுறது, டாக்ஸ் அபாலிஷ் பண்ணுறது, டாக்ஸை ரெமிஷன் பண்ணுறது, டாக்ஸை அல்ட்ரேஷன் பண்ணுறது, டாக்ஸை ரெகுலேட் பண்ணுறது, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான டாக்ஸை ரெகுலேட் பண்ணுறது. அப்போ இதெல்லாம் என்ன கிடையாது? நாட் கன்சிடர்ட் அஸ் மணி பில் அண்டர் ஆர்டிகிள் 110. அப்போ எதெல்லாம் மணி பில்? டாக்ஸேஷன் மணி பில், பாரோயிங் கடன் வாங்குறது மணி பில், கன்சர்வேட்டர் கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து செலவு பண்ணுறது மணி பில், அதில் அப்ராப்ரியேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸு அது மணி பில். ஏற்கனவே ஒன்று செலவு பண்ணதை டெக்ளேர் பண்ணுறது, இது கன்சர்வேட்டர் ஃபண்ட்லேருந்து செலவு பண்ணதா கன்சிடர் பண்ணுறோம் டெக்ளேர் பண்ணுறது மணி பில். கன்சர்வேட்டர் ஃபண்டுக்கு ரிசிப்ட் மணி பில். கடைசியாக இன்சிடென்டல் அபோவ் மணி பில். அப்போ இந்த 7 மேட்டர்ஸ் தொடர்புடையது மணி பில். எதெல்லாம் மணி பில் இல்லை? ஃபீஸ், சரியா? ஃபீஸ் கட்டுறது மணி பில் இல்லை. ஃபைன் அண்ட் பெனால்ட்டி கட்டுறது மணி பில் இல்லை. லோக்கல் பாடிஸ், அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அவங்களுக்காக டாக்ஸ் விதிக்கிறது மணி பில் இல்லை. ஏன்னா இது அவங்க வருமானம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வருமானம் இல்லை. இன்கேஸ் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க மாநிலத்துக்கு உள்ளது, மாநிலத்துக்கான டாக்ஸ் விதிக்கிறது அது மணி பில் தான். பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் விதிக்கிறது மணி பில் தான். ஆனால் அந்த லோக்கல் பாடிஸ் அமைப்புக்காக பார்லிமெண்ட்லயோ சட்டமன்றத்திலேயோ ஒரு பில் கொண்டு வர்றாங்கன்னா அது மணி பில் இல்லை. அப்போ இதெல்லாம் மணி பில், இதெல்லாம் மணி பில் இல்லை. சரியா? அப்போ இந்த விஷயங்களில் தொடர்பு இருந்தால் அது மணி பில், இந்த விஷயங்களில் தொடர்பு இல்லை எனில் அது நாட்டே மணி பில். சரி, அது என்னவா கன்சிடர் பண்ணலாம்? ஃபினான்ஸ் பில்லாக கன்சிடர் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஆல் மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஸ் பில்ஸ். இது ஃபினான்ஸ் பில், இது மணி பில். இதுல இந்த சர்டைன் மேட்டர்ஸ் மட்டும் இருக்குன்னா அது மணி பில், மிச்சம் உள்ள விஷயம் இருக்கு அப்படின்னா அது ஃபினான்ஸ் பில். சப்போஸ் இதுல உள்ள விஷயமும் இருக்கு இதுவும் இருக்கு அப்படின்னா அது ஃபினான்ஸ் பில்லா தான் கன்சிடர் பண்ணுவாங்க, மணி பில்லா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் டாக்ஸேஷன்
என்பது மணி பில்லுக்குள்ள விஷயம். டாக்ஸேஷன் இருக்கு. கூடுதலா ஃபைனையும் சேர்த்து போடுறாங்க. டாக்ஸேஷன் பிளஸ் ஃபைன் அப்படின்னு சொன்னா அது என்னவா கன்சிடர் பண்ணிடுவாங்க? ஃபினான்ஸ் பில்லாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. வெறும் டாக்ஸேஷன் மட்டும் இருக்கு. டாக்ஸேஷன், கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து செலவு பண்றது, இந்த 7 விஷயங்களுக்குள்ள இருக்குன்னா அது மணி பில். இந்த 7 விஷயங்களோட கூடுதலா சேர்த்து ஃபீஸை பத்தியும் அந்த பில் பேசுது அப்படின்னா அது என்னவா கன்சிடர் பண்ணிடுவாங்க? ஃபினான்ஸ் பில்லா கன்சிடர் பண்ணுவாங்க. வெறும் ஃபீஸை மட்டும் பேசுதுன்னா அது ஃபினான்ஸ் பில் தான். மணி பில்லோடு இந்த விஷயத்தையும் சேர்த்து பேசினாலும் அது என்னதுதான்? ஃபினான்ஸ் பில் தான். இப்போ புரியுதா? அப்போ ஆல் மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஸ் பில்ஸ். ஆல் ஃபினான்ஸ் பில்ஸ் ஆர் நாட் மணி பில். இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கன்சிடர் பண்ண முடியாது. எல்லா மணி பில்லும் ஃபினான்ஸ் பில் தான். ஆனால் எல்லா ஃபினான்ஸ் பில்லும் மணி பில்லாக முடியாது. காரணம், சில விஷயங்கள் மணி பில்லை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் மணி பில்லுக்குள்ள விஷயங்கள், இதெல்லாம் மணி பில் இல்லாத விஷயங்கள், இதெல்லாம் மணி பில் இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். சரியா? புரியுதா? அவ்வளோதான். இதுதான் மணி பில்லை வச்சு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஆர்டிகிள் 110. சரியா? கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 110 மணி பில். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய விஷயங்கள் நான் திரும்ப ரீகலெக்ட் பண்ணுறேன். ஆர்டிகிள் என்ன ஆர்டிகிள் பேசுது மணி பில்லை பற்றி? ஆர்டிகிள் 110 பேசுது. என்னென்ன விஷயங்கள் மணி பில்னு சொல்லக்கூடிய மேட்டர்ஸ் ஆர்டிகிள் 11 சொல்லுது. 110ல் எத்தனை விஷயங்கள்? அந்த 6+1 7 விஷயங்கள் இருக்கு. எதெல்லாம் மணி பில் இல்லை அப்படின்னா அந்த ஃபீஸு, ஃபைன் அண்ட் பெனால்ட்டி, அப்புறம் லோக்கல் பாடியுடைய டாக்ஸேஷன் இருந்துச்சுன்னா அது என்ன இல்லை? மணி பில் இல்லைன்னு அந்த ஆர்டிகிள் 110 சொல்லுது. மணி பில் யாருடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? பிரசிடென்ட்டுடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மணி பில்லை பொறுத்தவரை இட்ஸ் அ கவர்மெண்ட் பில்லா, ப்ரைவேட் பில்லா? நிச்சயமாக கவர்மெண்ட் பில் தான். அப்போ யார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மினிஸ்டர் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும் மணி பில்லை. சரி, அது எங்கே மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? லோக்சபாவில் மட்டும்தான். மணி பில்லுன்ட்டு சர்டிஃபை பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார்? ஸ்பீக்கர் மட்டுமே. சரியா? அவருடைய சர்டிஃபிகேஷன் யாரும் கொஸ்டின் பண்ண முடியுமா? கோர்ட்டில் கொஸ்டின் பண்ண முடியாது. லோக்சபா, ராஜ்யசபாவில் கொஸ்டின் பண்ண முடியாது. கான் பி கொஸ்டின் ஆர் சேலஞ்சு. பிரசிடென்ட்டே அதை சேலஞ்ச் பண்ண முடியாது, கொஸ்டின் பண்ண முடியாது. சரியா? ரைட், ஓகே. அப்போ லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். லோக்சபா ஸ்பீக்கர் தான் சர்டிஃபை பண்ணுறாரு. லோக்சபா ஸ்பீக்கர் தான் என்டாஸ் பண்ணுறாரு. ராஜ்யசபாவுக்கு இது எவ்வளோ நாள் டிடெயின் பண்ணலாம்? 14 days தான் டிடெயின் பண்ண முடியும். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணி ஆகணும்? லோக்சபாவுக்கு திருப்பி அனுப்பி ஆகணும். அவங்க அதை அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது? அமெண்ட் பண்ண முடியாது, ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனையும் லோக்சபா அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமலும் இருக்கலாம். அக்செப்ட் பண்ணாங்கன்னா மாடிஃபை பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. அக்செப்ட் பண்ணலன்னா இவங்க என்ன ஃபார்மெட்டில் அனுப்புனாங்களோ அந்த ஒரிஜினல் ஃபார்மெட்லேயே பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. 2 வகையிலையும் 2 சபாவும் பாஸ் பண்ணாதான் தான் கன்சிடரேஷன். அப்படி தான் கன்சிடர் பண்ணணும். இன்கேஸ் ராஜ்யசபாவில் 14 days உள்ள திருப்பி அனுப்பாமல் அப்படியே போட்டாங்க, பரவாயில்ல, அவங்க பாஸ் பண்ணதாவே கன்சிடர் பண்ணி லோக்சபா என்ன பண்ணிடுவாங்க? பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான். இங்கே அப்ரூவல் ஆஃப் ராஜ்யசபா இஸ் நாட் மேண்டேட்ரி. சரியா? இன்கேஸ் மணி பில் ஃபெயில் ஆயிடுச்சு லோக்சபாவில் அப்படின்னா கவர்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கவர்மெண்ட் ராஜினாமா பண்ணி ஆகணும். கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன். பிரசிடென்ட்டுக்கு போகுது, பிரசிடென்ட் மேக்ஸிமம் அசன்ட் கொடுத்துருவாரு. ரிஜெக்ட் பண்ண மாட்டார், ஆனால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு பவர் இருக்குது. ஆனால் இவர் ப்ரியர் ரெக்கமெண்டேஷனில் தான் ஏற்கனவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் அசன்ட் கொடுத்துருவார். ரிஜெக்ட் செய்வதற்கும் பவர் இருக்குது. ஆனால் எதுக்கு பவர் இல்லை? ரிட்டர்ன் செய்வதற்கு பவர் இல்லை. காரணம், மணி பில்லுக்கு அவருக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷனுக்கு பிரசிடென்ட்டுக்கு பவர் இல்லை. ஆனால் ஆர்டினரி பில்லில் ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன் பவர் இருக்குது. சரியா? இவ்வளோதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, மணி பில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.